நல்லூருக்கு கிட்ட புழுக்கொடி விற்கிற பூங்கொடி தெரியாது என்ன மறந்துட்டியே? உனக்கு ஏதோ சுகம் இல்லையண்டாங்களா? எப்படி இப்போ ஓகே இருக்கிறியா நீ? ஐயோ பூங்கொடி பூங்கொடி சொன்னா எனக்கு ஆரண்டே விளங்க இல்லை. போடுறோம் போடுறோம் டிவி ஒன்று எடுத்துட்டோம். எங்க போவா? எங்கே என்ன உனக்கு என்ன எங்கே என்ன மரியாதை ஆள் வளர்க்குது இல்லை? அது கார்லானே ஒன்றும் ஆள் இறங்க தேவையில்லை. இதை போட்டு எனக்கு வேண்டாம். இதை போட்டு பாப்பம் புள்ளாண்டு போகிறது அம்மா சுண்டல் விளக்கத்தி விட்டு விட்டா வெளிநாட்டு பொட்டையாலுமே கிடக்கு. லவ் பண்ணி வச்சுக்கிறேன் உன்னதான். அப்போ நீங்கள் காதலிக்க காட்டுனீங்க, நீங்கள் பேசிக்க. ஆனால் உங்களுக்கு கிடைச்ச மனுஷன் தங்கம் அப்பா. ஐயோ தங்கமோ பட்டி பார்த்தா பித்தளை. ஆனால் அந்த பெண்ணுக்கு பொண்ணழகன்னு சொல்லுவாங்களே அது உண்மை கதை தெரியுமோ? உண்மையா? எந்த காலத்தில் கிடந்த விட உங்களோட காலத்தில் கேட்காம படிவா கிடையாது சாங்கிலி சூப்பராக. அப்போ இதுக்குள்ள 3 பேருக்குள்ள யாருக்கு காதல் இருக்குன்னு சொல்லுங்க, யார் யார் லவ் பண்ணுறோன்னு சொல்லுங்க. உங்க கடவுளி. அப்போ அவங்க 2 பேரும் அவனை பார்க்க அவ்வளோ ரெடிக்கே இல்லை. அந்த அக்கி நீங்க பார்க்க கொஞ்சம் ஆளை பார்க்க போய் வடிவாக்க கடா பாண்டே தெரியுமா? பொட்டும் வச்சு அவளுக்கு தெரியாது. இங்கே படம் பிடிவோட தண்டே தெரியாது ஆளுக்கு. ஆளுக்கு 2 ஒடிஞ்சேரியா ரோட்டை பார்த்துட்டு இருக்கிறா. ஃபார்மசியில் வாங்கலா டிவி? ஆனா ஃபார்மசியில் மருந்தெல்லாம் எடுக்கணும். இந்த கதை இப்போ டிவி விற்கிறாங்க. எந்த காலத்தில் நிற்கிறான் நீ? ஐயோ டிவி விற்கிறாரு ஃபார்மசியில் இல்லை. ஐயோ என்னண்டு பார்க்குறீங்களா? நாங்கள் இவர் ஐயாவுக்கு தான் எடுத்து கொடுக்குறாங்க. பார்க்குறேன். ரஜினின்ற பாட்டு மேலே இது புறா என்ன நல்ல டிவி. நிப்பாடு புறா என்ன ரஜினி நானே ரஜினின்ற சப்போர்ட் பண்ணாண்டு புறா என்ன டிவி நல்லா வாடா ரஜினின்ற எல்லாம் படிக்குது. சரி சரி நான் வரேன். நன்றியா? கவனமா என்ன கவியா இவ்வளோ மினக்கட்ட அந்த ஸ்டாண்டில் இந்த அடுத்து தாங்கன்னு சொல்லி நினச்சிருக்கிறாரு. ஏன்ற உங்களோட உதவி மாதிரி தானே நீங்கள் போட்டிருக்க மாதிரி தானே? என்னச்சா சோட்டி நீங்கள் போட்டிருக்க மாதிரி தானே? ஓ வச்சு நான் விருப்பமோ? எனக்கு விருப்பம்ன்ற விட நீங்கள் தானே போட போகிறீங்க. இந்த பிரச்சனை இல்லை கிடாப்பா. என்ன கடவுளை இந்தியா போய் நீ இவ்வளவு செய்ததே பெரிய புண்ணியம். எனக்கு சாப்பாட்டை தந்தா காணும். சாப்பாடு அது வேறம்மா. அவன் பார்த்ததிலே அவள் ஒரு தீரான் நல்ல அழகியன் பேர் நல்ல அழகியன் பேர். அனைவருக்கும் வணக்கம். நான் கிருஷ்ணா. இப்போ எங்கே நிற்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொன்னால் சங்கான தொட்டிலடி பகுதி தான் வந்திருக்கோம். ஸோ இன்றைய தினம் நாங்கள் உண்மையிலே வேறு பிளான் பண்ணது இந்த இடத்துக்கு இல்லை. நாங்கள் போக இருந்தது பண்டத்தரிப்புக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு அம்மா, அதாவது கணவனால் கைவிடப்பட்ட அம்மாவால் அவங்களுக்கு 2 பிள்ளைகள் படிக்கிறாங்க. சரியான மாதிரிக்கு கஷ்டம், படிப்புக்கே வசதி இல்லை அப்படின்னு மாதிரி கால் பண்ணியிருந்தாங்க. அப்போ நான் அவங்களோட இடத்துக்கிட்ட போய்ட்டு கால் பண்ணால் யாருமே ரெஸ்பான்ஸ் பண்ணல. அப்போ நான் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணிவிட்டு டைம் போகுது அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டு வந்துட்டேன். ஸோ விட்டுட்டு வந்தால் பார்த்தீங்கன்னு சொன்னால் சுவிஸ்லேருந்து வாணியக்கான்னு சொல்லி வந்திருந்தாங்க. சாரி வாணியக்காயில் வனிதா அக்கா வந்திருந்தாங்க. வாணியக்காவும் வனிதா அக்காவும் ஸோ 2 பேரையுமே சந்திக்க வேண்டியது இருந்தது. நாங்கள் இந்த ஹெல்பிங் வீடியோ முடிச்சுட்டு தான் போகிறது ஐடியா பண்ணியிருந்தோம். ஆனால் பார்த்தீங்கன்னு சொன்னால் அவங்க ஆன்சர் பண்ணாத காரணத்தால் அந்த டைமுக்குள்ளே நாங்கள் வனிதா அக்கா போய்ட்டு சந்திப்போம். நாங்கள் அங்கே நிற்கும்போது இவங்க கோல் அடித்தா இங்கே போய்ட்டு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி போட்டு யோசிச்சு கொண்டு நின்றவளை பார்த்தீங்கன்னு சொன்னால் அவங்க கோல் அடிக்கவே இல்லை. அப்போ இப்போ தான் நாங்கள் வனிதா அக்கா வீட்டால் கிளம்பினாங்க. ஸோ நாங்கள் அதையுமே வீடியோ செஞ்சு நாங்கள் பாருங்கள் கண்டிப்பாக எஸ்கேபியில் நல்ல ஃபனியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்புகிறேன். ஸோ இப்போ நாங்கள் இங்கே எதுக்காக வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் தொட்டிலடி அப்படின்னு சொன்னாலே உங்களுக்கு ஞாபகம் பெறப்போது எங்களுடைய என்னையை தத்தெடுத்த அம்மா அப்பா அவங்கள தான் ஸோ பார்த்தீங்கன்னு சொன்னால் அன்றைக்கு அவங்கள நாங்கள் போய்ட்டு சந்திக்கும் போது அவ்வளோ மகிழ்ச்சியாக எங்களோட கதைச்சிருந்தாங்க. ஸோ கதைக்கும் போது கடைசியாக ஐயா ஒரு வசனம் சொல்லியிருந்தார்.
என்னையா எங்களுக்கு பொழுதுபோக்கு ஒன்றும் இல்லை, ஆளையால் மாறி மாறி பார்த்து கொண்டு இருக்க வேண்டியான்னு பலத்தின மூட்டை பார்த்து மாதிரி அப்படின்னு சொல்லி அப்போ வந்து உண்மையிலேயே நான் சொல்லிட்டு வந்தேன், சரி நாங்கள் வீடியோ போடுறோம் தானே, யாராச்சும் உங்களை பிடிச்சா வந்து உங்களுக்கு டிவி ஒன்று வாங்கி தருவாங்க அப்படின்னு சொல்லி. சேம் டைம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அவர் ஒரு சைக்கிள் ஒன்று எடுத்து சொல்லி சொன்னவர். அப்போ நான் வந்து சொல்லியிருந்தேன், ஓகே சைக்கிள் வந்து அது அத்தியாவசிய தேவையுண்டு, அது வேணும்னு சொன்னால் ஏதோ ஒரு வழியில் நான் காய்ச்சி எடுத்து தரேன் அப்படின்னு சொல்லி. ஆனால் உண்மையிலே வந்து எங்கள்கிட்ட வீடியோ பார்க்கக்கூடிய மக்களை வந்து பாருங்கோ, நாங்கள் வீடியோ மூலமாக என்ன தான் உதவியை கேட்டாலுமே வந்துட்டு அவங்க செய்கிற உடனே வந்துட்டு முன் வராங்க. இவன் நேற்று கூட அந்த போட்ட அந்த 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 9 எடுத்த பிள்ளைக்கு கூட வந்து நாங்கள் படிப்புக்கு வந்துட்டு ஹெல்ப் கேட்டிருந்தோம். அப்போ அவங்களோட வீடுகள் தோற்றங்களை பார்க்கும்போது வந்துட்டு எனக்கு ஒரு சந்தேகம் இந்த சிலவில் வந்துட்டு யாரும் அவங்கள வசதி என்று நினச்சி வந்துட்டு செய்கிறாங்களோ தெரியான்னு சொல்லி. ஆனால் நிறைய பேர் வந்துட்டு முன் வந்திருந்தாங்க, நாங்கள் வந்துட்டு மந்த்லி ஹெல்ப் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி. ஸோ அந்த வகையில் வந்துட்டு சந்தோஷம். நாங்கள் போடக்கூடிய வீடியோக்களை வந்துட்டு நீங்கள் நம்பி எங்களுக்காக வந்துட்டு ஹெல்ப் பண்ண வாரீங்க, அது எங்களுக்கு கிடைக்கிறது இல்லை, ஆனால் அவங்களுக்கு போய்ட்டு கிடைக்குதுன்ற வகையில் வந்துட்டு சந்தோஷம். ஸோ அந்த அடிப்படையில் வந்துட்டு இந்த தொட்டிலடி ஐயா அம்மாவுக்கு வந்துட்டு அவங்கள்ட்ட பொழுது போகணும் அப்படின்றக்காண்டி வந்துட்டு அவங்களுக்காண்டி நான் வந்து ஒரு டிவி ஒன்று வாங்கித்தர முன் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு 2-3 பேர் வந்து முன் வந்திருந்தாங்க. ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் லண்டனில் இருக்கக்கூடிய ஒரு அக்கா வரால் வந்து அவங்க தான் வந்துட்டு ஃபஸ்ட்டுக்கு வந்து முன் வந்திருந்தாங்க. கிருஷ்ணா நீங்கள் ஒரு டிவி பாருங்கள், பார்த்துட்டு எவ்வளோன்னு சொல்லுங்கள், நான் வந்துட்டு அவங்களுக்கு அந்த டிவியை வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லி. ஸோ அந்த வகையில் நான் சொல்லியிருந்தேன், ஓகே அக்கா பிரச்சனை இல்லை, நான் வந்துட்டு பார்த்து சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி அக்கா வந்துட்டு இன்றைக்கு நேட்டாயில் நிறைய பேருக்கு வந்துட்டு ஹெல்ப் பண்ணியிருக்கா. ஸோ அந்த வகையில் வந்துட்டு அக்கா காசு அனுப்பாட்டிலுமே பரவாயில்லை, நாங்கள் வாங்கி போட்டு சொன்னால் வந்துட்டு அக்கா அந்த காசை வந்துட்டு போட்டு விடுவா. சேம் டைம் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் அங்கட சுதன் அண்ணா அவங்களுக்கு தெரியும், வந்து நாங்கள் சந்தித்து வீடியோ கூட போட்டினாங்க. சுதன் அண்ணா இல்லை சுதா அண்ணா. அப்போ அவருமே வந்து சொல்லியிருந்தார், தானும் கிருஷ்ணா அப்படி டிவி ஒன்று வாங்குறதுக்கு ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி. அப்போ நான் சொல்லியிருந்தேன், ஆல்ரெடி வந்துட்டு ஒரு அக்காவராக சொல்லிட்டாங்க, அவங்க வாங்கி தரல அப்படின்னு சொன்னால் நான் அவங்களுக்கு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி. ஸோ அந்த வகையில் வந்து நாங்கள் இன்றைய தினம் வந்துட்டு அவங்களுக்கு போயிட்டு டிவியும் சைக்கிளும் வந்துட்டு எடுத்து கொடுக்க போகிறோம். ஸோ சைக்கிள் எப்படி எடுத்து கொடுக்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆல்ரெடி அங்கே ஒரு சைக்கிள் ஒன்று நின்றது. அப்போ நான் அந்த சைக்கிளை வந்துட்டு என்ன விலை வரும் அப்படின்னு சொல்லி விசாரிக்க சொல்லிட்டு வந்தேன். அப்போ அந்த சைக்கிள் வந்துட்டு 5000 ரூபாயில் விலை விசாரித்து வச்சுருந்தா அந்த சைக்கிளுக்கான பேமெண்ட்டை வந்துட்டு கொடுக்கலாம். அண்ட் வந்துட்டு டிவி வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அன்றைக்கி சண்டே, அப்போ எல்லா கடையும் மோஸ்ட்லி பூட்டாக இருக்கும். நாங்கள் வந்துட்டு ஐயாவையும் அம்மாவையும் காரில் ஏற்றி எடுத்து கொண்டு போயிட்டு வந்துட்டு அவங்களுக்கு டிவி வாங்கி கொடுக்க போகிறோம். கண்டிப்பாக வந்து வித்தியாசமான ஒரு வீடியோவாக இருக்கும். ஆனால் இன்னும் ஒரு கொஞ்சம் வந்துட்டு பொழுதாகிடுது, கொஞ்சம் இல்லை நிறையவே வந்துட்டு டைம் போயிடுது. ஆல்ரெடி வந்து 6 மணி ஆகிடுது. ஒன்றும் செய்ய முடியாத சுச்சுவேஷன். இன்றைக்கு வந்துட்டு நாங்கள் வீட்டு வேலையெல்லாம் முடிச்சு போட்டு வனிதாக்காவட்டையும் போயிட்டு வாணியக்காவட்டையும் போனாங்க. வாணியக்கா வந்து இல்லை, மட்டவிலுக்கு போயிட்டாங்க. ஸோ அதால் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அங்கே போக கிடைக்கல. அதன் நிமித்தம் வந்துட்டு கொஞ்சம் லேட் ஆகிடுது. ஸோ நாங்கள் இப்போ போயிட்டு 2 பேரையும் ஏற்றி கொண்டு காரில் போக போகிறோம். கண்டிப்பாக வந்துட்டு ஜோக்காக இருக்கும். சேம் டைம் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் அவங்களுக்குமே வந்து ஒரு ஆசை நிறைவேறின மாதிரி இருக்கும். பார்த்திங்க சொன்னால் நிறைய காலத்துக்கு பிறகு வந்துட்டு காரில் வர போகிறாங்க. அதுவும் வந்துட்டு அவங்களுக்கு பிள்ளைகள் இல்லை. பார்த்திங்க சொன்னால் என்னையே தான் மகன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ மகன்ட காரில் வந்துட்டு வர்ற மாதிரி ஒரு ஃபீலிங் வந்து அவங்களுக்கு கிடைக்க போகுது. சேம் டைம் வந்துட்டு அவங்களுக்கான ஒரு பொழுதுபோக்கை நாங்கள் உருவாக்கி கொடுக்க போகிறோம். இன்றைக்கு வந்துட்டு டிவி எடுத்து கொடுக்க போகிறோம். அண்ட் வந்து பார்த்திங்க சொன்னால் கேபிள் கனெக்ஷன் அது ஐயாவே வந்துட்டு கதைச்சு செய்வார். அவர் வந்துட்டு வயசு தான் 73, ஆனால் அவர்கிட்ட மனசு வந்து பார்த்திங்க சொன்னால் ஒரு 18 வயசு பையன்மே தான் இருக்குது. ஸோ இந்த 2 விஷயத்தையும் நாங்கள் இன்றைக்கி செஞ்சு அவங்கள வந்துட்டு சந்தோஷப்படுத்த போகிறோம். பார்த்திங்கன்னு சொன்னால் உண்மையிலே வந்து அதுதான் வந்து பெரிய சந்தோஷம் அப்படின்னு சொல்லலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் நான் வந்து ஒரு சுதாண்ணாக்கு வந்துட்டு கோல் அடிக்க போகிறேன்னு சொன்னால் சுதாண்ணா வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் எனக்கு சொல்லியிருந்தார், இப்படி கிருஷ்ணா நான் டிவி வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லி. அப்போ ஆல்ரெடி வந்துட்டு அந்த அக்கா தான் டிவி வாங்கி தரேன் அப்படின்னு சொன்னதால் நான் இப்போ சுதாண்ணாக்கு அடித்து கேட்க போகிறேன், நீங்கள் அந்த சைக்கிளுக்கான பேமெண்ட்டை நீங்கள் தருவீங்களா அப்படின்னு சொல்லி. சுதாண்ணா ஓமெண்ட்டு சொன்னாருன்னு சொன்னால் நாங்கள் அந்த பேமெண்ட்டை கொடுத்துட்டு வரலாம். ஒரு எதுக்கும் கேட்டுட்டு போவோமா. ஸோ வந்து இன்றைக்கி இந்த 2 விஷயத்தையும் நாங்கள் நிறைவேற்றி கொடுக்குறத தான் அந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க. ஹலோ ஹலோ வணக்கம். வணக்கம் சுதாண்ணா, எப்படி இருக்கீங்க? இருக்கேன் சுகமாக இருக்கேன். ஓகே நீங்கள்? நான் ஓகே. என்னன்னு சொன்னால் நீங்கள் அந்த இவங்களுக்கு தொட்டிலடி ஐயாவுக்கும் அம்மாவுக்கும் டீ வாங்கி தரேன்னு சொன்ன நீங்கள் தானே? ஓ என்னண்டா அது வந்து ஒரு அக்கா ஒரு ஆள் வாங்கி தரேன்னு சொல்லியிருக்கா ஆல்ரெடி. அவள் உங்களுக்கு முதலே கதைச்சிட்டா? சரி சரி. ஓ அப்போ அதால் என்னன்னு சொன்னால் அவர் இன்னும் ஒன்று கேட்டவர் இல்லை சுதாண்ணா, சைக்கிள் ஒன்று கேட்டவர். அப்போ சைக்கிளுக்கு வாட்டி கொடுப்போம். ஓ சைக்கிள் ஒரு அத்தியாவசியமான தேவை தானே. அப்போ என்னென்னு சொன்னால் அதுவும் வந்து இப்போ புதுசாக எடுக்க தேவையில்லை, செகண்ட் ஹேண்ட் ஒன்று எடுத்து கொடுத்தாலே ஓகே. நான் நினைக்கிறேன் அந்த சைக்கிள் நாங்கள் அதில் ஒன்று நின்றது, அப்படி இல்லாலும் ஒரு 25,000க்குள்ளே எடுக்கலாம்னு நினைக்கிறேன். ஓகே அப்போ நான் அனுப்பி சைக்கிள் எடுத்து கொடுங்க. அப்போ நல்ல செகண்ட் ஹேண்ட். ஐயா நீங்கள் ஓகேன்னு சொன்னால் சரி, நான் அதை செஞ்சு விடுவேண்ணே. செகண்ட் ஹேண்ட் சைக்கிள் ஒன்று எடுத்து கொடுங்க வடிவானதை.
சரி ஓகே ஓகே. அப்போ சந்தோஷம். எங்கட அவள் யார் அக்காவையும் கேட்டா சொல்லுங்க. அவள் அம்மான்னு சொன்னாலும் பிடிக்காது. சொல்லி விடுறேன். ஓகே சொல்லி விடுறேன். ஓகே ஓகே சொல்லி விடுங்க. அப்போ நான் இதை முடிச்சுட்டு அடிக்கிறேன்னா. ஓகே நான் அனுப்பி விடுறேன். ஓகே 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 சுவாண்ணா சந்தோஷம். ஓகே ஓகே பாய். ஸோ நாங்கள் வந்து இப்போ அம்மாவையும் ஐயாவையும் போயிட்டு வந்துட்டு சந்தோஷப்படுத்த போகிறோம். ஸோ அதை பார்க்குறதுக்கு முன்னே எங்களுடைய சேனலுக்கு யாராச்சும் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்க அப்படின்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள். அது வந்து எங்களுக்கு ஒரு வகையில் சப்போர்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிக்கொண்டு இப்போ நாங்கள் இங்கேருந்து வெளுக்கிட்டு போயிட்டு அங்கே போய்ட்டு வீடியோ கண்டினியூ பண்ணுவோம். சரி தானே? ஓகே வாங்க, டைம் ஆச்சு. ஆக்களை கோல் அடித்து போட்டு போவோமேண்ணே. ஆக்களை அப்படின்னு போட்டு அனுப்பினோம். அம்மா சாரி ஐயா இல்லைடா, அம்மா தான் ஃபோன் பாவிக்கிறது. மனுஷன் பேர் என்னடா? அப்போ ஞாபகம் இல்லை. என்ன பேட்டாப்பா? ஐயோ என்ன பேட்டா? ஹலோ. என்னென்ன செய்கிற? தெரியுது யார் கதைக்கிறேன். நான் பூங்கோடி 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 பூங்கோடி. ஓ நான் இந்த நல்லூரு கிட்ட புழுக்கொடி விற்கிற பூங்கொடி. நல்லூருக்கு கிட்ட புழுக்கொடி விற்கிற பூங்கொடி தெரியாத என்ன மறந்துட்டியே? உனக்கு ஏதோ சுகம் இல்லையன்றாங்களா? எப்படி இப்போ ஓகே இருக்கிறியா நீ? உனக்கு ஒரு பவுடி எந்த நாளும் என்னோட உனக்கு ஏதோ சுகம் இல்லையன்றாங்களா? என்ன மாதிரி இப்போ ஓகே உனக்கு ஓகே இப்போ சுகமா இருக்கிறியே நீ? நான் புழுக்கொடி விற்கிற பூங்கொடி. உன்னோட உன்னோட பம்பல கேக்குறதுக்கு நீ என்ன 18 வயசு பொம்பளை பிள்ளையே? உன்ன மாதிரி தான் நானும் ஒரு குளாடி கதைக்கிறேன். ஓ ஐயா வணக்கம். எப்படி சும்மா இருக்கீங்களா? நான் கிருஷ்ணா கதைக்கிறேன். எங்க வீட்டையா? அவ என்ன நான் கதைக்கிறேன் என்ன மட்டு பிடிக்கிறா இல்லையா? எந்த குரல் தெரியா நிக்கிற பாருங்க. நான் சொல்றேன் நான் கிருஷ்ணான்னு தெரியா நிக்கிறேன். அப்படி போறாங்கடா. என்னண்டா என்ன சைக்கிள் விலை கேட்டீங்களே? ஓ ஓ நீ ஓட பாப்ப கையில காசு சொன்னான். சரியா. அப்ப 10 ரூபாய்க்கு முடிச்சிட்டியல்? 10 ரூபா விலை சரிதான். ஏன்டா டயர் டீப்புக்கு நியாயமா முடியல போது எங்களுக்கு. டயர் டிப்புக்கு 2 டயர் டிப்புக்கும் எப்படி 3-6 ரூபா முடியும். மற்ற என்னண்டா ஒரு டிவி ஒன்று பார்த்து நான் வந்து உங்க அந்த பழைய காலத்து இது இருக்கல என்ன சாமான் சொனி ஒன்று சொனி ஒன்று பார்த்து நான் பின்ன உங்க இதுல கிடக்காம எங்கே என்றால் புன்னாலா கட்டுவன்ல போய் எடுத்துக்கொண்டே வருவோமே. பாரன் போவோமா பின்ன? நான் இப்ப வாரம் கொஞ்ச நாள் போவோமே. சரி சரி பொழுது கொடுங்க வாரண்ணா. சரியா. ஓ சுவர் நாங்கள் இங்கே வேங்க கதை வெளிச்சம் தெரியுது. பொய் கதை என்னாங்கள் இந்தா கம் வெரி குட். குரல் மாற்றி காய்ச்சா நான் சொல்றேன். நான் கிருஷ்ணா ஆகிக்கிறேன்னு உனக்கு தெரியாண்டு நிற்கிறேன். ஐயோ பூங்கொடி சொன்னா எனக்கு ஆரண்டே விளங்க இல்லை. யார் பூங்கொடின்ற? பூங்கொடி எங்கேயோ இருக்கு. ஐயா உங்கள்ட்ட நான் போன் தரேன் என்ன சொன்னான்? கிருஷ்ணா ஆகிக்கிறேன்னு சொன்னான்ல. எனக்கு அப்படி சொல்லல. பொய் சொல்ல என்ன பூங்கொடி என்று சொல்ல இல்லையோ?
ஆர் தம்பி நீ ஆரம்மா நான் சின்ன வயசு பண்ண கிளவியே நானிலாம் மாட்டேன். கடவுளே கடவுளே சரஸ்வதி பூசணா துப்படி போய் சொல்றாவே உங்களோட நாவில சரஸ்வதி இருக்குதோ சொல்லுங்க அப்பம். நான் பொய் சொல்லவே மாட்டேன். அப்ப நான் சொல்றேன் போய் பொய் பூங்கொடி என்ன பூங்குடியாங்கடாப்பா இங்கே நீங்கள் விளக்குடுங்க நான் போவோம் இங்கே நீங்கள் வாங்க போடுறோம் இதையா இங்கே விளக்குடுங்க போடுறோம் டிவி ஒன்று எடுத்துட்டோம் எங்கோ எங்கேண்டா உனக்கு என்ன எங்கேண்டா மரியாதை ஆள் வளர்க்குது இல்லை அது கார்லானே ஒன்றும் ஆள் இறங்க தேவையில்லை இல்லை ஒன்றும் ஆள் இறக்க தேவையில்லை கடைக்கு மட்டும் கூட்டிக்கொண்டு போவோம் இங்கே இங்கே நீங்கள் இதை கொண்டு வாங்க சட்டையை மாற்றி கொண்டு வாங்க காலத்தில் காதில் எண்டியை இதை போட்டு எனக்கு வேண்டாம் இதை போட்டுணும் இங்கே இங்கே வாங்க இங்கே இங்கே வாங்க இதை போட்டுணும் இங்கே வாங்க இங்கே வாங்க ரைட் பணம் முடிஞ்சு ஆமாம் அந்த இங்கே கலட்டக்கூடா தெரியும் தானே சட்டையை போட்டுண்டா ஒரு சரி படம் முடிஞ்சு களத்தில் போட்டாச்சு காதில் ஒரு மண்டாங்க கிடக்கு எங்கள் 2 டைம் கலட்டினா சரி காதில் கிடக்கு சாமான் கலட்டினா சரி ஐயா எவ்வளோ போட்டோம் இங்கே டிவி எடுப்போம் நீங்கள் இங்கே அவங்க படியோட காய்ச்சி லைனை செட் பண்ணுவோம் ஏன்னா எனக்கு ஆக்கலை தெரியாது தானே சன் டிவி கனெக்ஷனை போட்டுட்டீங்கன்னா சரி அப்போ சைக்கிள் எல்லாம் முடிஞ்சுது சரி அந்த காசில் கொடுத்துட்டீங்களே நான் காசு ஆறேன் சரியா நான் காசு ஆறணும் என்னவா பாமா போய் வரக்கூடாது இங்கே 10 பவுன் சங்கிலி போட்டிருக்கேன் களத்தில் இப்போ வராட்டி கழுத்தோட இருப்பேன் இங்கே கலட்ட கூட ஆனால் கலட்ட கயக்க மாட்டேன் கலட்டினா அப்புறம் தெரியும் தான் அப்புறம் போட்டு கொண்டு வா சும்மா மேலே போடு அதுக்கு மேலே இல்லை மாற்றி கொண்டு மேலே போட்டால் அது அசிங்கமாக மாற்றி கொண்டுட்டுமா உங்களுக்கு இந்த வயதான டைமில் காரில் அங்கே இங்கே போகிறதுக்கான வாய்ப்பு வராது அதனால் நாங்கள் வர்ற டைமில் அதை செய்யுங்கோ கேட்டால் வாங்க டக்குன்னு கதவை பூட்டி போட்டு விளக்கிட்டா போனால் படம் முடிஞ்சு நான் முடிக்கிட்டேன் சரி ரைட் விளக்கிட்டில் ஆள் வந்தால் சரி நேற்று லண்டனில் ஒரு தம்பி அவரும் மகன் மாதிரி தான் என்ன என்ன ஐயா நானும் உங்களோட மகன் தானே ஓ நீ மகன் தான்டா என்ன ஃபோனுக்கு எடுத்துக்காச்சு வரும் லண்டன்ல இருந்தோ ஓ பார்த்த என்ன அப்பா வந்து இந்த தம்பி வந்து கிருஷ்ணா அவன் தான் எனக்கு சரி நான் மகன் நம்பர் எங்கால அவருக்கு அவர்கிட்ட நம்பர் ஐயா இல்லை உங்களோட நம்பர் எங்கால அவருக்கு நான் கரெக்டாக நான் இதில் காசு போயிடுவேன் சரி அதான் நான் நிப்பாட்டுறேன் 200 ரூபா விட்டா டக்குண்டு போயிட்டு ஆனால் உங்களுக்கு டிவி எடுத்தால் கொஞ்சம் பொழுது போகும் ஆனால் என்ன வீட்டில் ஆக்கள் இருக்கும் அப்புறம் கொண்டு விடுவாங்களா டிவியை இங்கே விட்டுருந்தேன் நான் தான் கண்டேன் கண்டேன் அதுவும் சரி தான் இங்கே ஏரியாவில் ஒரு விஷயம் அப்படி இல்லை அமைதியாக இருக்குங்க சத்தம் ஜாலியாக இருக்காது இப்போ இந்த டைமுக்கு ஒரு சவுண்டும் இல்லையே நாளைக்கே மனுஷியோ கண்ணாடியில் பார்க்கல சங்கிலி வடிவாக கிடக்கும் இல்லாட்டி போன நேற்று ஆளை காணையில் ஆனால் இப்போ நாளைக்கு வடிவாக கிடக்கு சங்கிலி கொட்டு தெரியுமா வந்தவன் கிடக்கு அணியாக கிடக்கு காதில் தோடு கலத்த சங்கிலி இல்லைன்னுலாம் யோசிக்கப்படாது இது அயன் பண்ணி வச்சீங்களா ஷர்ட்டு அதுதான் நல்லா கிடக்கு நான் சும்மா சொன்னேன் புண்ணால கட்டுவதில் கிடக்கு சொன்னி டிவியன்று நாங்கள் கடையில் புதுசாக எடுப்போம்மா இனி இந்த பழசுகள் எடுத்து திருத்தி கொண்டிருக்கலாம் இன்னும் உங்களோட விருப்பம் என்ன சரிங்களோ அங்கே அதை வச்சு கொண்டிருக்கேன் பொழுது போகும் அங்கே வருது அஜி வாராவை வருவா அம்மாவுக்கு என்ன பேர் ஐயா ராஜேஸ்வரி இனி மறக்கக்கூடாது இங்கே ஆள் வருது மணியா கிடையாது சங்கிலியா ஆளுக்கு பாப்பம் தலைவலுக்கு அப்புறம் இங்கே தெரியுந்தா அப்புறம் கதவை போட்டுட்டான் நீ ஆண்டே குடும்பியை காணேன்டே கட்டிருக்கே தானே அப்புறம் என்ன கிடக்கு இவன்டே வீடியோவில் ஜூம் பண்ணி குடும்பியை தேடினவன் காணையிலேருந்து குடும்பி பின்னு கிடக்கு பின்னாடிக்குல குடும்பி சும்மா கட்டிக்கணும்பா அதான் அடுவை காணும் பூலாண்டு நீ அலிஷ் பேன் வேணும் அலிஷ் பேன் சும்மா கட்டாருப்பா முடிஞ்சு விட
அம்மா கூட வாரன் போகிறேன் அந்த பூங்கொடி கதைச்சு போட்டு ம் அதுதான் நான் சொன்னேன் விற்கிறேன் ஐயா கலட்டாச்சா சரி சொல்லி போட்டேன் அப்புறம் கடையை போட்டு வர மட்டும் கழட்ட கூடாது சும்மா வேணுண்டா பாப்பம் புல்லாண்டு ஒரு இது அம்மா சுண்டல் விளக்கெடுத்து விட்டு விட்டா வெளிநாட்டு பொட்டையலுமே கிடக்கு வெட்டியல் தான் ஆ ஆ ஆ நான் வந்துடுவோம் பொரியல் வாங்க போ இதை கலட்டாச்சா எது இதே அம்மான சு ம் சரி முட்டை கொடுக்கட்டே தும்பத்தடி அது இது ம் சரி எல்லாம் உண்டு தானேப்பா இதுதானே வடக்கு நாங்கள் ம் சரி போமே ம் பிடிச்சுண்ணா ப்ரொபோஸ் பண்ணுறோம் ம் ப்ரொபோஸ் பண்ணுறேன் அதால வானே சுண்ணாத்துலேயே ஒரு கடை பேர் சொன்னாடாப்பா அங்கே திறந்துருக்குமெண்டு அண்ணா ஆலயம் தொழுவது சாலவும் நன்று ம் அதுதான் சரி வேந்து என்ன சு ரெண்டு பார்க்க கப்புள்ஸ்மே கிடக்கு மணிக்கிட்ட போடும் ஆ கப்புள்ஸ் ரெண்டு அப்புறம் என்ன உங்களுக்கு விளங்காத அமெரிக்காவில் கேளுங்க ஒரு கப்புள்ஸ் என்னண்டு ம் சரி அப்போ சைக்கிள் முடிஞ்சுது நாங்கள் அப்போ டிவி ஒன்று எடுத்துகிட்டு வருவோம் டிவி தம்பி ஸ்மார்ட்டுன்ட்டு தேவையில்லை தானே வேக இந்த சன் டிவிக்கு தானே நான் நார்மலாக பார்த்து எடுப்பேன் அப்படியும் ஒரு 50-55 கிட்ட வருமாடா இல்லை பயத்தில் இருக்கேன் கிடக்கு பார்வைக்கு ஆ பொல்லாத பயத்தில் இருக்கிற கிடக்கு ஐயோ கடவுளே பூங்கொடி கண்டு கதைச்சு போட்டு யார் சக்கரை கூட என்னோட வழிக்காக்கு கடை சேரக்கும் இல்லை அதுக்கு பிறகு மைதார் பூங்கொடி கண்டு அப்போ நான் அவரோட கதைக்கு பூங்கொடி கண்டு அது என்ன அவரோட கதைக்கு இல்லை ஓ உங்களோட மட்டுமே என்ன கிரந்தமே உங்களோட மட்டும் எனக்கு கிரந்தம் காது கேட்காதானே கதைப்பமண்டு கதைச்சிருக்கிறாரு மாமா என்னோட கண்டு சொன்ன கிருஷ்ணாண்டு பாமாவோட நான் கதைச்சதே கிருஷ்ணாண்டு தானே அப்புறம் என்ன மதியம் என்ன சமைச்சீங்க மத்தியானம் அவர் மீண்டின் குழம்பு நான் பாவக்கான மரக்கறி சாப்பாடுக்காரி நம்ம சாப்பிட்றீங்கள பிறவி செய்யும் அப்புறம் என்ன தெரியாண்டோட புழுக்கொடி முந்தி அடிக்கை வாரணி வேண்ட என்னட்டு என்ன சிரிக்கிற ஐயோ கடவுளே ஐயோ பூங்கொடி பேர் பொருத்தத்தை பாத்தியோ புழுக்கொடி பூங்கொடி ஓ அதான் நான் நினைஞ்சிடவாமா புழுக்கொடி பூங்கொடி என்று சொல்லுறேன் ரெண்டு பேரும் அன்றைக்கு மருந்து திங்களத்தால கதைக்க எனக்கு விளங்க இல்லை எப்ப அது இப்போ கொஞ்சம் நாளைக்கு முன்ன அப்போ நான் சொன்னேன் நான் வயசு போன அம்மா ஐயா எனக்கு விளங்காதுன்ட்டு அவன் பேருந்து போக மாட்டான் அது என்ன நீங்க ஆனாண்டா வயசு போனாமான்ற யாருக்கு வயசு ஓட்டுது எனக்கு எத்தனை 69 வயசு ஐயோ கடவுளே இந்த காலமே 102 வயசுக்காரால கேக்கு வெட்டி போட்டு வரோம் நாங்கள் ஓ அங்கே எங்கே என்றால் எங்கட தும்பளைக்க 101 அங்கே தும்பளை ஓ தும்பளைக்கு அந்த மனுஷிக்கு 101 வயசில் கதைக்குது ஆடுது அப்புறம் சரி யாரு வா என்ன பேர் ராயேஸ்வரி அம்மா கூட பேர் மடிக்கடி மறக்குடாப்ப எனக்கு போத ம் ரைட் கண்ணு கடிக்க வச்சுங்க அதுதான்டாப்பா கண்ணு கடிக்க வச்சா ஓட இல்லை எதால போ எங்கே போகணும் யாழ்ப்பாணம் சுண்ணாமி தாரையில் இதாலையோ போகலாம் அப்படியே போய் சொன்னா வந்தேன் மாசியப்பட்டி சொன்னான் மாசியப்படி சொன்னா மாசியப்படி எல்லாம் வட்டி ஏன்னா அளவட்டி அங்காலே இல்லை உலகம் எல்லாம் தெரிஞ்சவன் தான் கதை ஆனால் காரில் ஏறி வாங்கினா வர மாட்டான் விளக்குறது விட இப்படி கிடக்கு தெரியுமே அந்த கோயிலில் வைக்கிற அம்மன் மே கிடக்கு என்ன சக்காச்சு நிற்கிய நீங்கள் பார்வதி அவர் சிவபெருமானன் ஓமோம் என்ன முந்தி அப்படித்தான் இருந்த நாங்கள் இப்போ நாங்கள் அப்படி இல்லை அந்த உலகி பின்னால் அது ஊரு கொடுத்து போட்டு ஆனபடியாத்தான் இன்றைக்கு கடவுள் கண்டு இருக்கிறான் ஓ கடவுள் கண்டு இருக்கிற பிரச்சனை கொஞ்சம் சுணங்கி திறந்துட்டார் கொஞ்சம் மேலே வெள்ளனை திறந்துருக்கலாம் போல அப்போ என்ன மாதிரி டீ வேணும் பெருசா சின்ன ஐயோ எனக்கு இதுகளை தெரியாதையா நீங்கள் என்ன மாதிரி வேணுதானீங்களோ வேணுதான்
இந்த இஷ்டம் என்னாலும் என்னென்றாலும் அப்போ வரைக்கே வேண்டித்தர குடிக்க கொள்ள ஐயோ ஒன்று வேண்டாம் ஏ கடை சாப்பாடு சாப்பிட்றேன் இல்லையா நான் அப்போ சாராயங்கள் சாராயமோ உங்களுக்கு இல்லாத ஆள் அடிப்பார் தான் ஐயாவோ ஓ ஏன் ஐயாவோ பட்டத்தில் விழுந்து கிடக்க அதுதான் சரி அப்போ உங்களுக்கு ஐஸ்கிரீம் எதுவும் ஆ ஐஸ்கிரீம் எதுவும் சரி பாப்பம் பாரு வரைக்க வா டிவி எடுப்போம் என்ன என்ன உனக்கு விரும்பின மாதிரி செய்யும் அப்போ என்ன யார் அப்போ நீங்கள் மச்சம் சாப்பிட்டது இல்லையா ஒரு காலம் தெரியும் ஐயா ஓ என்ன பிறப்புலேருந்து மச்சம் இல்லையோ இல்லை பட்டா உள்ளே ஆனால் நல்ல அது இந்த வருத்தங்கள் வராது பெருசாக என்ன அந்த ரஜ்ஜியெல்லாம் கொழுப்பு மெயினாக படிகிறது ஆனால் உடம்புக்கு சத்து இல்லையடா இப்போ பெருசாக மச்சம் இல்லை அதுதான் என்னை ஆஸ்பத்திரி கொண்டு போனா செடிவினே அம்மா மெனக்கறி ரத்தத்தை தவிர வேறு ஒன்றும் இல்லையம்மா பால் வகை மாவகை ஒன்றையும் காண அப்போ இல்லையம்மா உங்களோட ரத்தம் முழுக்க மிரக்கறி ரத்தமே வாடா கடா உள்ளே பேரானந்தன் டாக்டரை கேட்டால் சொல்லுவேன் அது என்னண்டா கண்டுபிடிக்கிறேன் ரத்தம் மிரக்கறி ரத்தமோ மஞ்சள் ரத்தம் உண்டு அது தெரியும் தானே சோதிக்கிறவே ஐயோ இவ்வளோ ரத்தத்தை எடுப்பினேன் ஒரு மாதம் பாட்டத்தில் கிடந்தேனா சரி உங்களுக்கு எவ்வளோ ரத்தம் அனுப்பினேன் குறைஞ்ச ஒரு குடம் அனுப்பினேன் ஐயோ எந்த நாளும் எடுப்பாளவன் ஏ வடிவான நாய் பிடிச்சுட்டு போமே இந்த வடிவான பின்னு கொண்டு இருக்குதப்பா எங்களோட கத்து வாக்கலையே கத்தின வாக்கலையோ இல்லை இல்லை இதான் இது அளவட்டி ரோட்டா எல்லா ரோட்டும் ம் சின்ன ரோட்டு தான் நான் அந்த ரோடையால் போய் போகிறேன் ஆனால் இந்த ரோட்டு என்ன பிரச்சனைடா உங்களுக்கு நோவல் இருந்தால் அடுபடும் எங்களுக்கு சின்ன சின்ன ஆட்டங்களோடான்னு போகும் பார்த்தியில குழந்தைய போட்டு தொட்டில் காட்டினா தான் அந்த ஆட்டம் இவா நான் அன்றைக்கு தான் பார்த்தேன் கவிதா அப்புறம் வீடியோ முதல் வீடியோவில் பாடின அதே பாட்டு தான் திரும்ப ரெண்டாவது வீடியோவில் என் படிச்சு என்னை போய் காட்டிக்கிறா என்ன சொல்லி குற்றம் இல்லை என்ன சொல்லி குற்றம் இல்லைன்னு பாட்டு தெரியாத எனக்கு எப்போ கேட்டாலும் தான் படிச்சுட்டு இருப்பாவா ஏன் எனக்கு அந்த வயதானாக்கள் ஒரு விருப்பம் தெரியுமே எங்கட அம்மா இருக்கிறாரோ எங்கட அப்பா ஓகே அம்மா இருக்கிறாரோ எங்கட அம்மாவுக்கு கடவுளை என்று ஒரு குறையுமே இல்லை ஒரு குறையும் வைக்கிற அளவுக்கு கடவுள் விடையில எங்களை வச்சிருக்கிறான் ஆனா அது எல்லாத்தையும் செய்யற அளவுக்கு அம்மா எங்களுக்கு இடம் தாரா இல்லை இப்போ வந்து ஒரு ஆசைப்பட்ட நகையை வண்டி கொடுத்து ஒரு காப்ப சங்கிலியை வாங்கி கொடுத்து போட வச்சு காரில் முன்னுக்கு இருத்தி கொண்டு திரிகிற அளவுக்கு எங்கள்கிட்ட அம்மா சம்மதிக்கிறா இல்லை ஏன்டா அம்மாவுக்கு அது அம்மா அப்படி விருப்பப்படல பழக இல்லை அப்போ அதால் எங்களுக்கு ஒரு மெனக்கவலை அதெல்லாம் இப்போ உங்களை கண்டோன்னே அப்படி இப்படிலாம் செய்யுறது வந்து விளங்குது ஐயோ கடவுளை போட அம்மா அப்படி செய்ய மாட்டா சந்தோஷப்பட்டு கொண்டு தான் இருப்பா ஐயோ அது சரி ஆனால் எங்கட அம்மா இன்னும் தெரியா அப்படி பழகிட்டா அதால் அது ஒரு மெனக்கவலை எங்களுக்கு முந்தைய ஒரு நேரம் இல்லாத நேரம் இருந்தால் ஓகே ஆனால் இப்போ இருக்கக்குள்ளேயும் அம்மா வந்து எங்களோட இப்போ எங்கட கார்ல அம்மா ஏறி இருந்தா அவ்வளோ சந்தோஷப்படுவோம் பழகினால் ஐயா அதுக்கு வேண்டு மனம் பருத்துப்போம் நாங்கள் என்ன மாதிரி அப்படி கஷ்டப்பட்டு இருந்தால் சரியம்மா என்ன ஒரு 25 வருஷம் கஷ்டப்பட்டு இருந்தவன்னு சொன்னா இப்போ அதுக்கு இப்போ தாங்க நான் 29 வருஷம் கல்யாணம் கட்டாம பழகிட்டேன் அதுக்காண்டி நீ கல்யாணம் கட்டாம இருக்கிறத பழகிட்டேன் யாரை லவ் பண்ணி வச்சுக்கிறேன் உன்னதான் லவ் பண்ண அன்பு தானே யாரை வச்சிருக்கு ஐயா கேள்வி பாத்தீங்களாட்டு இவங்க லவ் பண்ணாம இருப்பாங்களா நம்புறது கடவுளே எனக்கு இந்த பொம்பளை பிள்ளைன்ற சாவாசம் பிடிக்காதவ அவைக்குத்தான் அந்த காரியம் இருக்கும் சரியோ பிடிக்காதவே என்ற ஆக்கள் தான் பிடிக்கும் அவைக்குத்தான் இதுகள் விருப்பாங்க ஐயோ கடவுளே அது ஒரு புனிதமான சொல்ல இல்லையா அதை அஜெண்டமாக்க கூடாது எது லவ்வையோ காதல் அப்போ நீங்கள் காதல் கேட்டுறீங்க நீங்கள் பேசி ஆனால் உங்களுக்கு கிடைச்ச மனுஷன் தங்கம் அப்பா ஐயோ தங்கமோ பட்டி பார்த்தா பித்தளை ஐயா என்ன ஐயா இப்படிதான் சொல்றோம் என்ற கடவுளே 30 நான் ஒரு முதல்ல 2 கல் அடிச்சா பெரிய கஷ்டப்படுறான் ஆமா கிருஷ்ணா போடுற எல்லாத்தையும் சொல்லி விடுறான் ஐயோ சொல்லடியப்பா போட்டான்னு என்ன நான் விரும்பினது இந்த கல்லை குடிச்சு அதுதானே நான் இப்போ அம்மாவா நீங்க விரும்பின செய்யக்குள்ள அப்பாவா அந்த விரும்பின செய்யத்தானே வேணும் அந்த ஒரு கல்லை கட்டான் வேண்டி கொடுக்க தானே அம்மா வேணும்
அது முந்தி. கூடாதா இருக்கலாம். ஆனா இப்ப அந்த ஆள் விழுந்து போவோம் எங்கேயாலும் ரோட்டு வலிச்சா. அது குடிச்சிட்டு வீட்டே இருக்க வேண்டியான். வழியில போனா சொல்லுங்க. அடுத்த நான் சொல்லுவேன் டக்கண்டு வாமா கிருஷ்ணா நம்பர் தெரியும் அடிப்பேன். அதுதான் டக்கண்டு வீட்டுல இருக்கும். அப்படி இல்லை அவர் பயம் இல்லை. ஐயா யோசிக்கணும். நீ குடிச்சா பரவாயில்ல, நீங்கள் கல்லுத்தானே பேயா வீட்டை இருந்து வெம்பலா காய்ச்சிட்டு நீ டிவி எடுத்துட்டா சரி. இல்லை இல்லை நீ டிவி எடுத்துட்டா சரி. ஆனால் அந்த பெண்ணுக்கு பொண்ணழகன்னு சொல்லுவாங்களே அது உண்மை கதை தெரியுமோ? உண்மையா? எந்த காலத்தில் கிடந்த விட உங்களோட காலத்தில் கேட்காம படிவா கிடையாது சங்கிலி சூப்பராக. இங்கே சொல்லி போட்டேன் திருகுவன் காருக்கு வச்சு சொல்லி போட்டேன்னா கவலைப்பட மாட்டேன் ஜாகிறதுக்கு. அம்மா கவிதா இந்த மனுஷி என்னடாப்பா செய்யுது? ஒரு பக்கத்தாலையும் போய் கொள்ளலாம் கதையில. இவ காய்ச்சி பார்த்தா இது சரி வரான்னு இங்க பாமா இதை பிடி யார் யார்? ஓ பொல்லாத காய் இது. நான் சொல்லுறது பின்ன பாமா இதை பிடிக்குமா ரெண்டு அவா கேக்குங்க அது உங்களோட கதை. உலமாக்களே உதவிட மோசமா இருக்கணும் தெரியுமே. அப்படிக்கே கூட அவா கேக்குங்க அது. டே எந்த கடையில் பேர் ஒன்று சொன்னடா கடை பேர் உண்டு அவ அதில் போய் பார்ப்பேன் நாங்களும் இருக்கேன். நீங்கள் உங்களுக்கு விரும்பின மாதிரி பார்த்து எடுத்து கொண்டு வந்திருக்கலாமே எங்களை. இல்லை இல்லை அப்படி இல்லை. இப்போ இந்த விருப்பப்படி செய்யணும். இது வந்து உங்களோட பொருள் இல்லை, உங்களோட பொருள். மற்றது பொருள் தான் எங்களுக்கு. சரி, மற்றது இன்னும் ஒரு ஆள் வந்து அனுப்புகிற காசு. அப்போ அதுகளால் வந்து நாங்கள் நேர்மையாக சில விஷயங்களை செய்யணும் விளங்குதோ. எப்பயும் வந்து தொழில் விஷயத்தில் நேர்மையாக இருக்கணும். பாசபந்தம் இப்போ நான் எந்த செயினை கலட்டி உங்களுக்கு போட்டேன் அதெல்லாம் வேறு கதை. ஆனால் இப்போ காசு விஷயங்கள் இன்னொரு ரெண்டு காசுகள் எல்லாம் நாங்கள் அது ரிசிப்டுகள் எல்லாம் காட்டி அதுக்கேற்ற மாதிரி கணக்கு முடித்து செய்யணும். அப்போ தான் நாங்கள் தொடர்ந்து இயங்கலாம். உங்களை மாதிரி இன்னும் எத்தனையோ பேருக்கு நாங்கள் செய்யணும். எவ்வளோ வயசு அந்த வீடியோல சொன்னது என்ன பேர் வனிதா காட்டினவள் காலமே இந்த என்ன ரெண்டு பேரும் நடிக்கணும்னு சொன்னவ ஆற்ற பேர் என்று தெரியாது. உங்களையும் என்னையுமோ? என்னையும் மாமாவையும். ஆமா சுண்டல் உங்களை நடிக்கணும் மாமோ. ஓ ரெண்டு அழி கிடக்க போல கேரோ அப்படியே. அதே அவள் கொண்டு வந்து காட்டினவள் பார்த்திக்காமா இப்படி எத்தின பேர் எத்தின கதை நடிக்கிறேன்னு சொல்லி எழுதினா புறம் என்னடாப்பா? அஞ்சனன் அவள்கிட்ட நாங்கள் நடிச்சு போயில்ல எனக்கு தெரியாது. அதுதானே எங்களுக்கே நடிக்கணும். அதுதானே நடிப்பு. உண்மைக்கு அழிவு இல்லையா நாங்கள் போய் சொல்ல மாட்டோம். மற்றவே எங்கட வறுமையை தான் சொல்லுவோம். நாங்கள் முந்தி நல்லா தான் இருந்தோம். நாங்கள் ஆண்டவனே எந்த விஜயன் என்ன குறியா வச்சிருக்கேன் நல்லா தான் வச்சிருந்தேன். நான் தான் எல்லாத்தையும். ஆனா கொஞ்சம் பாய் கொழுப்பு வைக்க வச்சுட்டான் புருஷன். அதான் பிரச்சனை. அது பாவம். அது பாவம்னு சொல்லுங்க. ஆனா வட்டி பார்த்தா பித்தளை என்னங்க. ஓ அது கூடிக்கும். நீ குழந்தைய என்ன பிள்ளையனுள்ளி தொட்டில மாட்டுவியல். எனக்கு எல்லாம் சரி வெறும் குடிக்கிற பிடிக்காதீங்க. சரி நீங்க குடிக்கிறீர்கள் தானே? நீங்க குடிக்கிறீர்கள் தான். அப்புறம் என்ன நான் குடிக்காட்டி மாமா குடிச்சு விழுந்தடுமே இதாண்டா என்ன மாமா குடிச்சு விழுந்தடுமினா கரைச்சிடலான்னு மற்றும்படி குடிச்சா அந்த ஆறாலேயும் அதுதானே. நீங்க ஒரு ஆடா கும்பிட்டு மண்டாடா அந்த குடிச்சாலும் தங்க போனான மனுஷன் தானே. இந்த வயசுலயும் புல்வேண்ட காணாட்டிலும் கதை வச்சாத்தாலும் பாமாண்டு கூப்பிடுறீங்கள யோசிப்பாங்க. பத்தாக இல்லை போடாண்டு வர சொன்னீங்க. நான் பார்த்தேன் போடாங்காலையண்டு பழகி போச்சு. அதுதான் தம்பி அன்பு. அதுதான் அன்பு. அப்ப இதுக்குள்ள 3 பேருக்குள்ள யாருக்கு காதல் இருக்குன்னு சொல்லுங்க. யார் யார் லவ் பண்றவன்னு சொல்லுங்க. உங்க கடவுளே. அப்ப அவங்க 2 பேரும் அவனை பார்க்க அவ்வளோ தெரிக்க இல்லை. அந்த அக்கினிங்க பார்க்க கொஞ்சம் அந்த அக்னியை பார்க்க கொஞ்சம் கிடக்கா காலிக்கிற மாதிரியா தே படம் முடிஞ்சுவோ. அக்னியாப்பா கடவுளே. சரி வந்தாச்சு சுண்ணாது பேர்றா கடையில். டே டிவி கடை வேற ஏதோ ஒரு பேர் ஒன்று சொன்னார் அந்த அண்ணா. அப்படி இல்லாட்டி அடிச்சு கேட்கத்தான் இருக்கேன். அம்மா வேறு மடுக்கணும் உனக்கு. ஐயோ உனக்கு அந்த உடுப்பு கடையும் இந்த பேட்டை தம்பி 2 கவுன் எடுத்துடுவோம் சட்டை. யாரு? சிவராமன் செஞ்சால கடவுளே.
வணக்கம் வணக்கம் ஆறுப்பா சந்தோஷம் சந்தோஷம் ஓகே ஆகா தெரியுமே தெரியுமே சரி சரி ஓகே ஓகேண்ணா ஓகே பாய் பாய் என்னன்றாப்பா கண்டு வாங்க அதான் அதான் லைட் போட்டுருக்க மூணு தெரியுது அப்படி ஜோடி போடுறது அக்னி எனக்கு மாமாக்கு அவன் ஆளை பார்க்க போய் வடிவாக்கடா பாண்டே தெரியுமா பொட்டும் வச்சு அவளுக்கு தெரியாது இங்கே படம் பிடிவோட தண்டே தெரியாது ஆளுக்கு இருண்டே ஒடிஞ்சேரியா ரோட்டை பார்த்துட்டு இருக்கிறா எந்த இஞ்சால் பக்கம் விட்டுப்பாமேடா எங்கால அவருக்கா பாருங்க நீங்கள் ஞாயிற்றுக்கிழமை இல்லை ஞாயிற்றுக்கிழமை கடையால் போட்டுக்க அதான் அதான் கடை பூட்டண்டா பெம்பலா சுற்றி போட்டு போகிறானே என்ன வந்தேன் இப்போ எங்கடா அதான் கடை வந்து காண வேட்டா அதான்டே பூட்டேண்ணே ஃபார்மசியில் வாங்கலா டிவி ஆனா ஃபார்மசியில் மருந்தெல்லாம் எடுக்கணும் இந்த கதை இப்போ டிவி விற்கிறாங்க எந்த காலத்தில் நிற்கிறானே நீ ஐயோ டிவி விற்கிறது ஃபார்மசியில் இல்லை ஐயோ கிடையாது இப்போ ஃபார்மசியில் டிவி விற்கிறாங்க பெட்ரோல் செட்டில் தண்ணி விற்கிறாங்க ஒரு கோதாரி பெட்ரோல் செட்டில் தண்ணி வேண்டாம் அப்புறம் நான் சும்மா சொல்கிறேன் பின்ன இப்போ உடுப்பு கடையில் எனக்கு தாராளமா அப்போ அக்னி சொன்ன மாதிரி அங்காலாம் போடுவோம் போல கேடா அதான் 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 மருத்துவமனை ஆமாம் சுண்டலன்றான் இங்கிலீஷ் வாசிக்கிறாடாப்பா மருத்துவமனை உண்டு தமிழில் போட்டுக்கிறாங்க எங்க ஐயோ கடவுள் அது இங்கிலீஷ் ஹாஸ்பிட்டல் அண்ணே வரைக்கும் நான் ஆடின்னு தான் போயிருக்கேன் நீங்கள் ஓட சரியே சரியம்மா வரைக்கும் நான் ஓடிக்கும் தான் போயிருக்கேன் நீங்கள் ஓடுங்க காரை ஓ எல்லாரும் சரி என்ன ஏன் என்ன இது ஓட மாட்டியலே ஐயா ஓடிக்கல கார் முந்தி ஓடிப்பியல என்ன உங்களோட வயசுக்கு அதுதானே அமெரிக்காலண்டேக்கு சவுதியிலே ஓடல சவுதியிலே நின்றவர் அட கடவுளே எப்படி கொத்தாலும் எப்படி வச்சிருக்கேன் மலேசியாவில் நின்றவர் அப்போ உங்களோட தான் கூட்டின்னு போயிலே நான் போக மாட்டேன் மச்சன் சாப்பிட மாட்டேன் மச்சன் தின்னாது அதுதானே என்ன அங்கே கூப்பிட்டு அவன் அப்பயும் சொன்னான் ஆனால் இவாவை நீங்கள் அங்கே கூப்பிட்டுருந்தா எல்லாம் இருந்திருப்பியல் ஏண்டா நீங்கள் இங்கே அனுப்பி தான் கொடுத்தவா எல்லாத்தையும் ஏன்னா சோசலிமான இது இருக்கிறாது முழங்காது அதான் 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 அப்புறம் சண்டை பிடிச்சோம் நீ பையன் அங்கே பார்த்து இங்கே பார்த்து சிகரெட் ட்ரிங்க்ஸ் வாய்ப்பாளவ பட்டேல என்ன இல்லை புது நம்ம பார்க்குறாடாப்பா அங்கே இங்கே இங்கே எவ்வளோ ஹால்த்து வந்திருக்கேன் நானும் நான் இங்கே வரையில சுண்ணாம்பு வரையில நான் யாழ்ப்பாணம் போகிறேன் நெடுகலம் கிளினிக் நடுகலம் என்ன கிளினிக் ஒரு மாதத்தில் 2 தரம் வைப்பினேன் கிட்னியில் பிரச்சனைக்கா இப்போ கிட்னியில் பிரச்சனை பண்ணுற பிரச்சனை பண்ணுற வருத்தம் பாருடா காய்ச்சல் கேஎஃப்சி சிக்கன் தான் நீ சாப்பிட மாட்டேன் ஐயா என்ன பெரிய சாப்பாடு இரவைக்கு நாங்கள் இடியப்பா வைக்க வேண்டியிருந்தேன் மாமன் ஜன்னல் சாத்தினீரே மனுஷிக்கு யோசனை எங்கெல்லாம் போகண்டு பார்த்தீங்களே அப்போ பேரங்கூட கடையும் இருக்கா ஃபைன் மாட்டன் உண்டு போகுது உடுப்பு கடாண்டாப்பா சுண்ணாம்புல்லா கடை உடுப்பு கடையில் டிவி எடுக்கிறேன்டா டிவி கடையில் இன்றைக்கு பூட்டிக்கிருப்பான் ஞாயிற்றுக்கிழமை இன்றைக்கு சாப்பாடு கடையில் என்ன ஒரு டிவி ஒன்று எடுத்துன்னு போதான் இருக்கு சாப்பாட்டு கடையில் டிவி கிடாக்குமோ அதை வேண்டிட்டு போதான் அவங்க போட்டிருப்பாங்க அது அது தூரமாடா அது திறந்தது இங்கே நீ வனிதாக்கா கடிச்சிருக்கா கீழே அந்த கடையின் பேர் தம்பி மெப்பில் பார்த்து போகலாம் இல்லை போனிஞ்சிடாக்கண்ணே
அதான் அடிக்கும் அப்போ அந்த ஃபைன் செலெக்ஷன் என்னன்ற கடையில் ஃபேன் அது இதெல்லாம் வேலை இருக்காது. ஃபைன் செலெக்ஷனா? அதுதான்டா கடையின் பேர். அதுதான் கடையின் பேர். கடவுளே பார்த்தியா, நான் இரவு நேரத்தில் கத்தி கொஞ்சம் சொல்லி தந்தா நீ பிடிச்சபடியாண்டே பிரியோசனம் இருக்கு. இந்த ரோட்டில் ஓடுற அம்மா சரி. நல்ல பாடியா கதைக்கிறாடாப்பா. கவனமா ஆக்கள் எல்லாம் இறங்கி வார போகிறது. போங்க, நான் இருக்கிறேன். நீங்கள் வந்தால் தான் எல்லாம் ஓ நீ பார்த்து இங்கே இஷ்டப்படி எடுத்தேன்டா. 3 பேர் இருக்கிறீங்கள, போய் பார்த்து எடுத்தேன்டா. ஐயா வா. சரி ஆள் வரும். பாட்டு கும்பம் டிவி சரி பிரச்சனை. சரிதானே? சரி ஓகே வா. அது என்ன யூனிக்கோ? ஓ 32 சூப்பர்சானிக் இருக்குது. இது 35,000 வரும். சூப்பர்சானிக் 35,000. இது 55,000 பேனசோனிக். பேனசோனிக் 55. இதில் 32 வந்து 39 அப்படி வரும். எது? அஸ்ட்ரோவில். அஸ்ட்ரோ எப்படி பிராண்ட்? அஸ்ட்ரோ இங்கே தேவை. இங்கே தேவை. அப்போ உங்களுக்கு நல்லா தாங்க ஒன்று நல்லண்டா. யூனிக் எப்படி? யூனிக் பிரச்சனை 2 வருஷம் வாரண்டி வரும். ஓ அது வந்து இப்போ கால் பண்ணாலே விட்டு வந்து செய்வாங்க. 2 வருஷம் வாரண்டி. யூனிக் என்ன ஸ்மார்ட்டா இது? ஸ்மார்ட்டில் இது நார்மல். இது ஸ்மார்ட்டா? இது ஸ்மார்ட்டா? அஸ்ட்ரோட ஸ்மார்ட்டா? ஸ்மார்ட் இருக்குது, நார்மலும் இருக்குது. ஸ்மார்ட்டும் இருக்குது, நார்மலும் இருக்குது. ரெண்டா இவைகளுக்கு தான், ஐயாக்களுக்கு தான். இவை நார்மலாக வந்து தெரியும் தானே, அந்த கேபிள் டிவியை கனெக்ட் பண்ணி போட்டு. இப்போ இவைக்கு வந்து யூனிக்கான இல்லை மென்னு சொன்ன வந்து கொண்டு வர அளவுக்கு இல்லை தானே. கோல் பண்ணினா பண்ணோன்னா அவங்க வந்து எதுவும் பிரச்சனை இல்லை. அவைகளுக்கு உதவி ஃபிட் என்ன மாதிரி இந்த ஸ்டாண்ட் வரும். ஸ்டாண்ட் வரும். ஃபிட் பண்ணி விடுறதுனால ஐயா உங்களோட என்ன மேசையை தட்டுகளையும் கிடக்கு உள்ளுக்கு மேசை இருக்கும். என்னத்தில் வைப்பியல் நீங்கள்? கட்டில் இருக்குதாங்க கட்டில். ஓ படுக்கிற கட்டில் அதில் வச்சுப்பா. கட்டிலில் வச்சா நீங்கள் விழுத்தி போடுவீங்க லேகிற கொள்ளைக்குள்ளே. இல்லை அது செப்பரேட் இது கட்டு வச்சுக்கிறோம். இல்லை ஸ்டார்ட் பண்ணி விட்டா கூட எங்களுக்கு ஏதாவது ஒரு ஃபிக்ஸ்டான ஒரு தட்டோ இல்லாட்டி மேசையோ ஒன்று இருக்கும். வந்து நாங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிடலாம். பலப்போ இது பலப்போ ஓகே. இதில் போட்டுருக்கு டிவி இன்ச்சஸ் இந்த சைஸ் போட்டுருக்கு. 14 இருந்து 42 வரைக்கும் யூஸ் பண்ணலாம். ஓகே. இது வந்து நாங்கள் முன்னுக்கு இழுத்து திருப்ப கொள்ளையில. ஐயா அவங்கள வெளியில் பூட்டி விடுறதா ஓகே? டிவியை வச்சு வெளியில் டிவியை ஃபிட் பண்ணி விட்டா ஓகேவா? கல்ல பிரச்சனை அப்படி கலவை பிரச்சனை ஒன்றும் இல்லை, அப்படி ஒன்றும் இல்லை. இதுல எல்லாம் இருக்குதா அண்ணா அசசரிஸ் எல்லாம்? ஆக கூட விலைக்கு தேவையில்லைன்னு ஐயா. அதுதானே அந்நிய காசு நோமலாக உண்டு காணும். அதுதான் ஐயா. அப்படி ஜீப்பில் வேணும் எவ்வளோ தீராகு ஏன்? வேலை செய்யணும் போட்டு காட்டுறேன். நான் போட்டு பாருவேன். நோ இது வாரண்டி ஃபில் பண்ணல தானே? நோ இல்லை மற்றது உங்களுக்கு தெரியும் தானே. என்ன இப்போ 4 பேரும் நாங்கள் செய்கிற காரியம் நல்லா செய்யணும். ஏன்னா முன்னுதாரணமாக இருக்கு, நாங்கள் பிள்ளை விடக்கூடாது. அப்போ என்ன இப்போ எங்களுக்குன்னா பரவாயில்ல, வயதானாக்களுக்கு வந்து சரியாக செய்யணும். அது அலையே இல்லாது என்ன வடியாகடா டிவி பாமாய்யா அந்த மேல் மண்டமேகட முன்பக்கம் ஸ்லொப்பாக இருக்கு. என்னண்டு பார்க்குறீங்களா? நாங்கள் இவர் ஐயாவுக்கு தான் எடுத்து கொடுக்குறாக்கு. பார்க்குறேன். இது இது ஓகேயா? இது ரிட்டர்ன் வந்தா இல்லை? உடனே நிரப்பையில். ஆமாம். தேங்க்யூ ஸோ மச் ஓடி வந்ததுக்கு. அது சரியா? நாங்கள் இவர் ஐயாவுக்கு வயதானாக்கள் 2 பேர் அவையில்
அப்போ அவைகளுக்கு பொழுதுபோக்கு ஒன்றும் இல்லை. அப்போ அவையை கூட்டி கொண்டு வந்து அவைக்கு எடுத்து கொடுப்போம்ண்டு நல்லா இருந்தவர் இப்போ கொஞ்சம் டைம் இல்லை சரியா பிள்ளைகளும் இல்லை அப்படின்ட்டு. அப்போ எவ்வளோ இது போடுறீங்க? எவ்வளவு இந்த இதானே டிஸ்கோ ஒரு 41 போட்டு விடுங்க. 41. சந்தோஷமா கொஞ்சம் ஓகேண்ணா. தேங்க்யூ. யா தேங்க்யூ ஸோ மச்ண்ணா. ஓகே 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 ஐயா பாருங்க நல்லா பாருங்க. பார்த்தீங்க உங்களோட மகனை கண்டவனால பஸ் ஓடி இருந்துட்டார் பார்த்தீங்களா? இல்லை இவர் வந்தார் பஸ்ஸாண்ணா இல்லை என்ன பஸ் தானே? சவுண்டு ஓகேடா. மற்றது தெரிஞ்ச ஆள் வந்து அப்படி எங்களை பிள்ளையா செய்ய மாட்டேன் அப்படியே மாற்றி தருவார். சரியே ரஜினின்ற பாட்டும் மேலே இது புறம் என்ன நல்ல டிவி. நிப்பாடு புறம் என்ன ரஜினி நானே ரஜினின்ற சப்போர்ட் பண்ணாண்டு புறம் என்ன டிவி எல்லாம் வாடா ரஜினின்ற எல்லாம் படிக்குது. அது ஓகே அப்படியே வச்சிங்கன்னா ஓகே ஓகே ஐயா அப்படியே கொண்டே வைங்கோ. நாளைக்கு வருவோம் வந்து சிவரில் ஃபிட் பண்ணிவிட்டு நீங்கள் நாளைக்கு ஒருக்கா யாரோடைய ஊருக்கு அந்த கேபிள் கனெக்ஷனோட கதைங்கோ. கதைச்சி கேபிள் எடுத்துட்டோம்னா ஃபிட் பண்ணி விட்டோம்னா படம் முடிஞ்சு. சரியே நீங்களும் அவனோட கதைக்க அவனும் பயரலுக்கு நாங்களும் வேற ஃபிட் பண்ண. சரியா தும்பு தறி மெதுவாக போட்டு கூட்டோம். கிராக்ஸுக்கு தர மாட்டீங்களே என்ன? அப்பா அப்போ நாங்கள் தான் வந்து செய்யணுமா? நீங்கள் ஒன்றும் செய்ய வேண்டாம். நாங்கள் வந்து செஞ்சோம். இல்லை இன்றைக்கு வாங்கினது எனக்கு நல்ல வேண்டா. இன்றைக்கு வாங்குகிற சாப்டரை முடிச்சிட்டோம்டா அப்புறம் நாங்கள் வந்து சும்மா ஃபிட் பண்ணி தருவோம். ஏன்டா அப்புறம் என்னாலும் நான் திருப்ப வீடியோ செஞ்சோம் நிற்கல. ஐயா வேறு உங்களை போன்றோமே வீட்டுக்கு தெரியல. ஃபேன் இருக்கு ஃபேன். சரி சரி இது என்ன அட்ஜஸ்ட்மெண்ட் இல்லை அது மட்டும் தானே? அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்குது எவ்வளோ? 2000 வருமா? அதுதான் அட்ஜஸ்ட்மெண்ட் உள்ளே தான். கொஞ்சம் காசு தான்டா அட்ஜஸ்ட்மெண்ட் உள்ளே எடுப்பேன். மாறிக்கு கொஞ்சம் தட்டுப்பட்டால் ஆடிக்கடி இருக்கும். ஃபிட்டானா உடஞ்சி ஓடும் எல்லாம் கிடையாதுதான். சரியா உங்களுக்கு எந்த வேண்டிய எடுத்துட்டு தாங்க அப்புறம். சரியா சரியில்லை தான் அவ்வளோ மினக்கட்டையன். சரியா சரியா நான் வரேன். நன்றியா கவனமா என்ன கவிதாஸ் இவ்வளோ மினக்கட்டை இந்த ஸ்டாண்டில் இந்த வேண்டிய எடுத்து தாங்கன்னு சொல்லி நினச்சிருக்கிறேன். ஏன்டா கதை சரிதான் நான் சும்மா ஆகிக்கிறேன். ஐயா பார்த்து நடக்கணுமா? எனக்கு ஏறுற சோமுறாங்கிறான் கஷ்டம். அப்படி ஒரு பிரச்சனை. அடே அதுதான் பார்த்து முதல் சுகமாக கிடந்து இப்போ என்ன அந்தரமாக கிடக்கண்டு டிவி ஏன்னா ஆத்தி ராயேஸ்வரி யோசிக்க போகிறா அங்கடா இப்போ ஹானையில். அதுதான் போஸ் இந்த டிவியும் அந்த ஸ்டாண்டும் அந்த ஃப்ளெக்சிபிள் ஸ்டாண்டும் எடுத்தேன். அந்த இது எவ்வளோண்ணா டோட்டல்? இது 43. ஓகே ஓகே ஐயா வச்சுங்க வார் காசு கூட ஆகணும். நைஸாக தண்ணி விட்டு போட்டு இருந்துட்டான் வரியா விடு அவரேவா. நீங்கள் பார்க்குறதா? சரி சத்தம் இல்லாத இருந்துச்சு எல்லாத்தியல் நல்ல விருப்பமான சுனாங்கி சொன்னோடையே உங்களுக்கு டிவி எடுத்தது நான் போய்ப்போம் வேண்டாம். இது நான் காட்டை கொடுத்து விடா. அண்ணா கார்டு பே பண்ணலாமா? கார்டில் பே பண்ணலாம். காசை காணல எங்கே கோஆப்ரேஷன் எப்போ இல்லை 42 ஒன்றும் என்ன பிரச்சனை நீங்கள் அதை திருப்பி வெட்டும். எவ்வளோ போட்டீங்க? 4300. சரி சரி அப்போ திருப்பி ஒரு சைவரை மட்டும் போட்டினா சரி தான். சரி ஓகே தேங்க்யூ ஸோ மச் அண்ணா. அந்த புரண்டி இதை பண்ணுவோம் தம்பி. அண்ணன் என்ன ஹீட்டர் கொடுக்கோ?
ஓகே தேங்க்யூ ஸோ மச் அண்ணா சந்திப்போம் மறுபடியும் ஓகே என்ன கடவே ஃபைன் செலெக்ஷன் ஓகே தேங்க்யூ ஸோ மச் சரி என்ன பாருண்ணா பாமையா அடே காசை காணையில் நான் கோஆப்ரேஷனுக்கு போனேன் நீ 1000 இல்லையே காசை காணையில் தான் பேக்குக்கு நான் அப்போ கார்டெலாம் பே பண்ணி நான் அதுதாண்ணா சரி ஐயா வாங்க வரும் என்ன பார்க்குறேன் சோட்டி எடுத்துட்டு போவோம் இல்லை இல்லை பிரச்சனை எடுத்துட்டு போவோம் ஐயாவுக்கு என்ன மாதிரி சரங்கள் செட்டு என்னட்டு இருக்கு ஐயா ஆ சரம் டேபுலாம் கிடையாது சும்மா சும்மா ஆ அப்போ நீ வேணா 2 சோட்டி எடுத்துட்டு அப்போ இப்போ ஐயா ஏதாவது நீ கேட்டோம் நாங்கள் 3 டைம் போட்டோம் ஓ சரி இல்லை இல்லை நான் கூட்டிகிட்டு வரேன் பாருங்க ஏன் நீங்கள் வர மாட்டேன்னு டிவி எடுத்துட்டு வான்னு சொல்கிறது ஓகே நீங்கள் வர மாட்டேன்னு ஷோ டிவி என்ன எடுத்துட்டு சொல்கிறது வானே உந்த 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 சொன்னா சந்தி ஃபுல்லாக நிப்பாட்டுவேன் நான் இப்போ உனக்கு இப்போ கடைக்கிற அடி வானே செருப்பு போடுறேன் இல்லையே நான் வாரேன் மதுப்புறம் வாரம் ஒன் பண்ணிவிடுவோம் சரி சரி என்னாச்சியோ ஓ நான் கிட்டாலும் பரவாயில்ல நீ இளம்பில்ல நீங்களும் அப்படியெல்லாம் சாப்பிட்டோம் வாங்க வாங்க பைக்காரன் பார்த்தியா எங்கே நின்றுட்டான்ண்டு பைக்காரன் எங்கே நின்றான்னு பார்த்தியா இங்கே எடுப்ப வேணா ஓகே கவனமா அவ்வளோக்கா பயமாக கிடக்கு ஓகே ஈடாப்பா ப்ளீஸ் ரிமூவ் யுவர் ஷூஸ்ன்றது பரவாயில்ல வா அது ஷூ காட்டணுமா இல்லை இங்கே அம்மாட சோட்டி எடுக்கலாமா தாங்க இருக்கா ஓகே பார்க்குறீங்களா அதுக்கு என்ன ஐயோன்றீங்க என்ன அம்மாவுக்கு சோட்டி ஏன்னா அம்மா சோட்டு தானே உதயமே தானே உங்களோட உதயமே தானே நீங்கள் போட்டிருக்க மாதிரி தானே என்னஜா சோட்டி நீங்கள் போட்டிருக்க மாதிரி தானே ஓ ரைட் என்ன தங்கச்சி பெட்டிக்காம் இல்லை உங்களுக்கு பெட்டிக்காம் ஆ சரி சரி பார்த்துடுப்பா இல்லை ஆக்கிட்ட வயசுக்கு ஏற்ற மாதிரி நான் யா இங்கே இப்படி நல்லா இருக்கும் நினைக்கிறேன் இதுகளை மாதிரி என்ன பாருங்க இந்த ப்ரௌனி எடுங்கோ இதையோ முதல் புறப்பக்கம் இது மஞ்சள் ரைட் ஓகே இது ஓகே இதே தைக்கணுமா அப்படியே போடுறானே போடல ரைட் ஓகே உண்டு வேறு செலக்ட் பண்ணும் கொஞ்சம் முடலாம் போடலாம் வெளியில் போயிட்டு சரி மாடலா பாருண்ணா இந்த போறேன்னு சொன்னேன் இப்படி நோமலா போடலாம் அப்படியே அப்போ எடுப்பேன் சரியா ஆ சரியாப்பா இல்லை இன்னொன்று எது இதோ அப்போ சரியா இன்னும் அப்போ அதில் இன்னும் மட்டும் தான் ஆகும் அது கொஞ்சம் பெருசாக கிடக்கும் அது சரியாக இருக்குமோ கட்டுறது கட்டி விட்டா ஓகே அப்புறம் இருக்கா சரி கேச்சா உங்களெல்லாம் சரி தானே ரைட் இது வேணாம் இது கலர் இது சரியில்லை இது கலர் சரியில்லையாம்மா இது வேணாம்மா இது கலர் சரியில்லையா ஆனால் எனக்கு இப்படியானது தானே பிடிக்கும் இந்த இப்படியானது இது வேணாம் உனக்கு இப்போ அது வடியாக இருக்குமாண்ணே சரி உனக்கு விருப்பம் உண்டாடு சரி எனக்கு விருப்பம்ன்ற இல்லை சொல்கிறேன் நான் இப்படியோ அது அது என்னண்ணே அப்படியாங்க அது வேண்டாம் எனக்கு அதை பிடிக்கல இதுல என்ன விலை தாங்கச்சி 2500 அது விலை கூடினாலும் அது நல்லா கிடக்கு ஏடா விதாஸ் இந்த க்ரீன் எடுப்போம்டா இந்த பச்சை நான் விருப்பமோ எனக்கு விருப்பம்ன்ற விட நீங்கள் என்ன போட போகிறீங்க இந்த பச்சை இல்லை கிடாப்பா என்ன ரைட்டு தான் என்ன ஓகே அவன் 3 காணும் சரி காணும் காணும் அமௌண்டும் ஓ காணும் சரி இந்த மாப்பிள்ளை காண பயம் அப்போ ஏன் பார்க்குறீங்க நிமிந்தாடாகும் அதிலான விழுந்து கால் முறிஞ்சது இனி முறியா ஒருக்கா முறிஞ்சா அதுதான் இந்த மாப்பிள்ளை குணம் ஒரு காரணம் தான் முறியாது இனி ஆஸ்பத்திரிக்கே வரக்கூடாண்டவன் ஏன்
இனி ஒன்றும் செய்யலாது உங்களுக்கு காலும் பொருந்தாதம்மா வயது போட்டுதான் பார்த்து டிஸ்கவுண்ட் பண்ணி போடுங்க தங்கச்சி மேக்ஸிமம். எனக்கு இல்லை அம்மா தான். நிறைய பேர் உதவி செய்றீங்க. அதுதான் எங்களுக்கு வேலை. ஏன்னாம்மா உதவி செய்கிறீங்களா நிறைய பேருக்கு சொல்ல? இப்போ கொஞ்சம் பார்த்து விடுங்க. அதுதான் சரியா. எங்கே வேறு வருது எங்கள் ஆணையில்? எல்லாம் போயிட்டாங்க. நான் தானே. சரி சரியா. என்னண்டு வச்சிக்கான்ட்ட இப்போ காசு குடியா நீ பார்க்க மோசமாக கிடக்கு. எவ்வளோ தங்கச்சி? 7,000 பாரு 2,500 லைவ் சொன்னீங்க. 2,400 அப்படியே போட்டுருக்கு. ஓகே 4,200. 1,500 2 சட்டமும் 1,500 உண்டு தானே? உண்டாடுத்தீங்க. ஓ அது மட்டும் பிடிக்கிறேன்னு சொல்லிட்டால. ஓகே 4,200 1,500மா? 6,300. ஓகே அண்ணா 3 காலம் தானே? என்ன ஆள் கடும் பார்வை பார்க்குற என்ன விளக்கம்? பொடியலி பார்க்க மோசமாக பார்க்க பார்த்து என்ன ஏறாது. அதுதானே நீங்கள் பார்த்தாலும் பரவாயில்லை. அதுதான் சரி. என்னண்ணே? சரி அதை வச்சுதான். சரி தாங்க நன்றியா. ஓகே வாங்க வாங்க போ. ஆளுக்கு மாப்பிள்ளை கண்ட பேப்பயமாக்கடாப்பா. பாருங்க நீ ஃபோன் பார்த்த நான் பார்க்கல. பாருமா இல்லை அவன் இல்லை 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 இங்கே 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 அந்த வாகனம் போட்டுமா. சரி வாங்க 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 வாங்க. இந்த எப்படி ஆளுக்கு மாவிளக்கான பேப்பயமாக்கடாப்பா. ஓ ஐயோ மாவுளண்டா எனக்கு பயமே. அக்னி யோகா நாளைக்கு வந்து நாளைக்கு வந்து அந்த டிவி யோகா நாங்கள் அதை ஃபிட் பண்ணி கொடுக்கோம் சிவரில். மறக்காமல் அந்த இது இருக்கா அங்கள்கிட்ட இது காணும் நினைக்கிறேன் ட்ரில்லர். கில்ட்டியால் உடைக்கிறாடா லூசாக்கு. இங்கே இவர் இருக்கடா அவர் பாமாங்களுக்கு இந்த இதை பின்னுக்கு போய் பேக்கு இரவு சாப்பாடு கிடக்கானே. ஓ கிடக்கன். அப்படி ஆக அப்படி வருதவிக்க கூடாது என்ன பாவம். இது என்ன இருக்கம்மா இதில் என்ன இல்லை நீங்கள் என்ன இல்லாதுன்னு சொல்லுங்க நாங்கள் இப்போ முயற்சி செய்கிறதானே. ஐயோ கடவுளை இந்தியா போய் நீ இவ்வளவும் செய்ததே பெரிய புண்ணியம். எனக்கு சாப்பாட்டை தந்தா காணும். சாப்பாடு அது வேறு மாதம் சூரியன் அனுப்புவார் ஒரு பிரச்சனையும் இல்லை. அவர் எங்க அன்றைக்கு வந்தவரோ அவர் 3வது பொண்டில் கொண்டே கோட்ஸ் கொடுத்துட்டாராம். ஐயோ அது பாவி சும்மா எது சும்மா அவர் கதைக்கிறது கொஞ்சம் கொண்டு என்ன அவரு கொஞ்சம் அந்த இடையில ஒரு இல்லை அவருக்கு அந்த இடையில ஒரு இது வந்த அப்புறம் காய்ச்சல் ஒன்று வந்த அப்புறம் அதோட போய் முழுகிட்டார் அந்த தொட்டிக்கு. நல்ல மனுஷன் தங்க போன மனுஷன் பாவம் பஞ்சம் இல்லாது பார்க்க அது சிரிக்குது 3 வண்டியிலன்னு சொல்லி பிறகுதான் அது பார்த்தது இந்த அம்மாவுக்கு பேருந்து யாருக்கும் சொல்லி நானும் சொல்ல போகிறேன். நீங்களே சொல்ல போறீங்க அது நோம இல்லை இந்த காலம். அதைத்தான் நானும் யோசிச்சேன்டா இங்கே ஆனால் ஐஸ்கிரீம் இவங்களுக்கு மாலை நேரம் அவ்வளோ நல்லது. அதுதான்டாப்பா உள்ளதுக்கே சில ரோகம். டிவியை வடிவா நீங்கள் யார் ஐயா நான் இப்போ காசு தருவேன் அந்த சைக்கிள் காசு தருவேன் தானே அதில் கூட குறைய விறந்தானே. அப்போ நீங்கள் ஒருக்கா அந்த டிவி என்ன அலுவலக பாருங்க குடிக்காம மற்ற இந்த குடியெல்லாம் குறைக்கணுமா? குடியெல்லாம் குறைக்கணுமா?
நான் அப்போ இந்த கல் அடிப்பேன் புதுக்குதான் அண்ணே நீ போன் அடிக்கணே சரியா அடிக்க சொல்லுங்க கூட குழப்படி அடி போன் அடியா கல் அடிப்பேன் இப்போ காலை மேலே 2 கல் அடிப்பேன் கூட காலம் சரி கல்லடிக்கிறதுல ஒன்றும் இல்லையா விழுந்தால் என்னாலே தூக்க முடியாது. நான் பட்ட பாடு ஐயா எத்தனை பேரை கையெடுத்து கும்பிட்டேன். என்ன ஆஸ்பத்திரியில் கிடக்க அதுதானே அந்த சின்ன பொடியந்தான் பாவம் பட்டிக்கிடும் விட்டு. அதுதானே அதுவெல்லாம் யோசிக்கணும் என்ன வயதான டைம்ல அதுவெல்லாம் இப்போ யோசிக்கணும். வயசு இளமையண்டா பரவாயில்லையா ஐயா. அந்த பிரச்சனை உண்டு டாக்டர் தான். அப்போ டிவியை மடியில் வச்சுருங்கோடா அடே எங்கே வச்சிருக்கீங்க? இந்த ரோட்டு ஒரு அழகல் ரோட்டு உண்டு தெரியுமா? ஓ அளவட்டி துண்டு அளவடி எல்லாம் கந்தரோட கந்த ரோடு அதுதான். இப்போ நான் சுண்ணாத்துலேருந்து இவ்வளத்தை வேற 2 நிமிஷம் காணும். மீன் இதுலேருந்து மாசியப்பட்டி போ 15 நிமிஷம் பண்ணும். ஏண்டா அப்படித்தானே இடம் அதுதான் அதுதான் கிடங்கும் முடங்கும் எல்லா இடம் திருத்தினவே நீ இது திருத்தி. நீங்கள் என்ன நாளைக்கு டெலிவரி எடுத்து கதையாப்பா பிடபிள்யூ காரன் எனக்கு நீ இவ்வளோ செய்கிறீங்க நாங்கள் போகிற ரோட்டுக்கு கஷ்டமாக இருக்குது நாளைய வந்து செய்யுங்க சொல்லண்ணா நீ நான் காரில் போய் பார்த்தேன் நான் எல்லாம் ஒரு கணக்கோட தம்பியோட போய் காரில் பார்த்துட்டேன் கம்ப்ளைண்ட் பண்ண மாட்டேன் இப்போ கம்ப்ளைண்ட் பண்ணுறேன் வந்து நீ செய்துட்டு போ. அட என்ன பேக்கு சத்தம் ஜரசரக்கு வேற அக்னி சோட்டியே எடுத்து வச்சிருவான் இந்த பொக்கெட்டுக்கு. அவன் காய்க்கிற பொட்டையை கொண்டே கொடுத்து விட்ருவான் வயசு நீ நீ கொண்டாய் கொடுத்து சந்தோஷமா இருக்க வேணும். ஆனா அவ பிடிச்சிட்டு அக்னியில ஒரு சாதுவாரா அந்த தன்மாடா கண்டு ஏன அவ சரியா தான் பிடிக்கிற அறியுமோ. கவிதாசை பிடிக்கல யோசிச்சு பேர். ஆனா என்னையே சொல்லி போட்டா அதுதான் யோசனை என்ன அது உண்மை உண்மை தெரியும். இப்போ எனக்கு இப்போ கவனிச்சு ஏரியாண்டா அந்த உடுப்பு கடைக்குள்ள அந்த பிள்ளைங்க ஒரு கண்ணு காட்டி காட்டி நக்கல் காய்ச்சிட்டு இருந்தாள் பார்க்கல யாரு? ஓ அம்மா அந்த பொட்டு நாங்க பாக்குறத விட இவா பார்த்து சைட் அடிக்கிறாளாப்பா. என்ன பாருடாப்பா பாக்குறா நினைக்கிறேன் இவன் அப்படி பார்த்தா எவங்க பாக்குறாளோ அந்த பொட்டு இவங்க பாக்குறாங்களோ அந்த பிள்ளைன்னு பார்த்துவா. அவள் உண்மை கணக்க நலவாக்குறாள். அதுதானோ நீ அதான் பார்த்துட்டு வந்தேன். அது அவளுக்கு தெரியும் வேற உதவி செய்து கொடுக்குறாரு. அதுதான் அதுதான் அவளுக்கு தெரியும். அவ அங்கட வீடியோ பாக்குறவா ஐயா கேட்டுப்பாங்க பாமா ஐயா எல்லாரும் உங்களோட வீடியோ பாக்குறாங்கல்ல ஏன்னா ஐயா கடையிலுக்கு சின்ன திரை நகிலனோ பாமா அந்த நடிக்கிறான்னு சொன்னவ அப்படி ஐயா நான் கதை கேட்டதே என்ன சூப்பர் ஸ்டார் யாருன்னு கேட்டா சின்ன குழந்தைன்னு சொல்லுமா. அது ரஜினிகாந்த். உங்க அதே மாதிரி இப்ப கிருஷ்ணாரன்னு கேட்டா சொல்லுவாங்கன்னு ஐயா சொல்றாரு கதை. எந்த குழந்தையும் சொல்லும். எந்த கலைஞனும் அவளை சிலை வடிப்பான் எந்த புலவனும் அவளை பாட்டு நிற்பான் அந்த இயற்கையும் அவள் மேல் காதல் கொள்ளும் அவள் நினைவாலே என் காலம் செல்லும் நான் பார்த்ததிலே அவள் ஒரு தீரைத்தான் நல்ல அழகியன் பேர் நல்ல அழகியன் பேர். அந்த பாட்டு தெரியாதவன எம்ஜிஆர் இது இது சிவாஜி ஜெமினி கணேசன் ஜெமினி இல்லை அப்ப சிவாஜி சிவாஜிண்டியோ நான் பார்த்ததுல இது எம்ஜிஆர் ஐயா. எம்ஜிஆர் எம்ஜிஆர் எம்ஜிஆரும் தங்கமான மனுஷன் தானே கொடைவல்ல. ஒருவர் மீது ஒருவர் சாய்ந்து ஓடம் போலே ஆடலாம் பாடலாம் அப்படி எடுவே அப்படி பாட்டு எடுவே அப்படி நான் கேட்கல நான் கதான் பேசுறேன். எம்ஜிஆரும் மஞ்சுளாவும் எம்ஜிஆரும் மஞ்சுளா மஞ்சுளா இல்லை குஞ்சுளா அவள் செத்து போனா. ஏன் செத்து போனா? முந்தான் இலங்கைக்கு வந்த நியூஸ்ல வருது கூட கதையே. மஞ்சுளா செத்து போனால் விஜயகுமார்ன்ற 2வது வந்தா மனுஷியோ அவெல்லாம் முந்தாள் வந்தவள் அங்கே அந்த இது திறந்து வைக்கிறாக்கு நூலகம் திறந்து வைக்கிறாக்கு கொழும்புல மூளாக்கம் கூட கதையிலண்டா கடவுளே.
ஸ்ரீதேவி தானே அவன் மகளாக்கும். ஸ்ரீதேவி அக்கா. ஸ்ரீதேவி அவள் மற்றவள். இது மகள் ஒருத்தி இருக்கிறாள். ஓ மகள். சரி, அவன் அக்னியை பார்க்குமா போல மூச்சே. அக்னி வடிவான வழிதான் தான். அதான் சொல்றேன், அவளண்டா அப்புறம் குறைவே ஸ்ரீதேவி அவளும் படிவான். அவள் என்ன வடிவான? அதான் சொல்றேன், அக்னியை பார்க்குமா போல. போனாள் இந்த காட்டாக்கி ஆத்து இதப்போ வந்தப்பா. அடே அக்னி ஆளை கொண்டே கடையை விட்டுட்டு செலக்ட் பண்ணன்னு சொல்ல. இதை ஓகே உண்டு அந்த ப்ரௌன் எடுங்கோ. சொன்னேப்பா அந்த ப்ரௌன் எடுங்கோ. ஓ அப்போ நான் இதை ஓகே உண்டு. இது வேண்டாம் நல்ல பாடிதாப்பா. நடக்கலா நடப்பா மாவுளை கண்டான்னு ஒரு நடுக்கம் என்ன அதுதானோ தகடு வச்சிருக்கோம். கவனம், இனி வார மாரி மலை மின்னலுக்கு வெளியில இருக்க கூடாது. நான் கையெடுத்து கும்பிட்டேன். நான் பெரிய டாக்டர். இப்படி வேதனை எனக்கு தாங்கியதான் ஒரு மாதம். ஆனா இவா கூட்டிட்டு வைக்கல ஹெல்பிங் யோசிக்க மாட்டாங்கள்ட்ட. அப்போ என் ஆள்கிட்ட கழுத்துல இருந்த பார்த்தோன்னே. ஆனா வீடியோ எடுக்க பார்க்க யோசனையா இருந்துக்கு வீட்டுக்கு பிளாக் எடுக்கிறான் தாயை கூட்டிக்கணும் வந்து. அம்மா தான் கூட்டி வந்துக்காண்டா நினைச்சுக்க அஞ்சு ஆள் பாக்குற பாரு. அவன் பொண்ணு என்ன வடியன் மாமாய் ராசி ராசி தம்பி இவா நினைச்ச அவனுக்கு இவா தெரியுமண்டு. அவன் ரோட்டை பார்த்து உங்களை தெரியானு அவனுக்கு காண மாட்டேன். அப்படி ஏசி கணக்காருது குளிருது. ஏசி போட்டு கூட கொண்டு கட்டு விட்டாண்டா படம் முடிஞ்சு. இப்போ வேறண்ணே குளிரே என்ன கோதாரியா கிடக்கடாப்பா. எல்லாரும் ஒரு உரைக்கு நிப்பாட்டி சொல்றவே என்ன கரைஞ்சுண்டல வேண்ட போறியனே. ஆளை பார்க்க நல்லா இல்லைடா. வேண்டி தின்னுடா. எனக்கு எல்லா இடம் நான் வேண்டி தின்ன மாட்டேன். கொஞ்சம் பார்க்க நீட்டாக இருக்கும் இல்லைங்கல்லையோ. நான் கடையை சாப்பாடு எனக்கு தெரியவே. இதை விட சொல்லுவா அப்பம் விட்டுட்டேனே. இது வசவுலான் தொட்டிலடி. எது உங்களோட தொட்டிலடியோ? ஐயோ கடவுளே. எவ்வளோ குப்புலான் குடும்ப சட்டி. குடும்ப சட்டியோ? குடும்ப சட்டி. ஐயா யாரு பொட்டியோட அப்படியே வைங்க டிவிய. நீங்க அந்த இது இருக்க கதைங்க, அந்த கேபிள் பூட்டுற கதைங்க. ஓ கதைங்கோ. கல் அடிக்கிறேன்னா வீட்டை இந்த குடியுங்கோ வெளியில. ஆனா கவிதாஸ் கல்லு கதை வேற காலில் சொறி ஒன்று வருதா எனக்கு. ஆள் சொரியுது. இந்த கதையை கொஞ்சம் கவனமா எடுத்துக்கொள்ளண்டு. ஓ இதுதான். ஓ ஆள் சொரியுது. அப்ப அவாக்கு தான் தெரியும் கஷ்டம் வேறு கொண்டு விளங்கலையோ. அதான் சொரியுண்ட அர்த்தம். ஓமடாப்பா களவு எடுக்கிறாங்க ஒளிச்சிருக்கிற இடம் மாதிரி. பயங்கர கலர் தான்டா. உண்மையாவோ? அந்த சொல்லுது களவு இல்லையாண்டு நீங்க சண்டில பாய்தாங்க காணிக்கு எல்லாம் தாண்டு போட்டு வர மனுஷன் இடையில நின்று மறிக்காயிட்டு. சரி ஐயோ மறிஞ்சது. இந்த ஏரியா பிரச்சனை இல்லை. சண்டில பா இவ்விடம் பிரச்சனை இல்லை தானே. இவ்விடத்திலே என்னத்தை ஆக்கடை நான் சுத்த வரை இருக்கிறேன். சரி போறேன் இறக்கேன் போறேன். லக்கா போச்சோ. மாமா யார் பூட்டினது? ராஜீவன் பூட்டினானோ. யார் பூட்டின? நீரே பூட்டின. அப்போ டீயரா இந்த போன் உண்டு இந்த டீயை கொண்டா.
சரி எங்களுக்கு சுணங்கி போச்சு டெலிஃபோனுங்க அம்மா இது நான் சொன்னேன் லவ் பிரச்சனை உண்டு விடாக்கண்டு ஐயோ ஜங்கலி காட்டும் சரி இருக்கட்டும் சரி காட்டும் அப்போ நேரம் போட்டு சந்தோஷம் தானே நாளைக்கு உங்களோட அந்த கேபிள் அதில் பாருங்கோ நான் நாளண்டைக்கு வந்து இந்த இதை செஞ்சு தருவேன் சரி தானே ஓகே அப்போ வந்து உங்களுக்கு அன்றைக்கு வீடியோவில் கதைக்கிறோம் நாங்கள் டிவி வேணும் சைக்கிள் வேணும்னு இன்றைக்கு அதை செஞ்சு கொடுக்க சொல்லி ஆக்கள் சொல்லி நம்ம இன்றைக்கு அவைக்கு ஒரு நன்றி சொல்லத்தானே வேணும் ஓ நான் பாருங்க ஆக்கள்னு சொல்கிறேன் அப்புறம் ஒரு அக்கா ஒரு ஆள் இருக்கிறா அவள் வந்து உடனே சொன்னுவேன் ஐயாவுக்கு டிவி வேண்டி தரக்கு சண்டே அப்போ யார் வேண்டி தர போகிறோம்ண்டு ஒரு ஆள் தான் வேண்டி தரேன்ட்டு ஒரு ஆள் இன்னொரு ஆள் தான் வேண்டி தரேன்ட்டு இது வந்து ஐயாவுக்கு டிவிக்கு காசு அனுப்பினது வந்து லண்டனில் இருக்கிற ஒரு அக்கா ஒரு ஆள் அவங்களோட பிள்ளைகள் 2 பேர்கிட்ட பேரால் சரிதானே எஸ்விகா அண்ட் அபினுகான்னு சொல்லி எனக்கு பேரும் பேராது அபினுகா சரிதானே எஸ்விகா அண்ட் அபினுகா என்று சொல்லி 2 பிள்ளைகள் அவார்டு சரிதானே அப்போ பிள்ளைகள்கிட்ட பேரால் கொடுங்கோ அப்படின்னு சொல்லி வந்து டிவிக்காக அனுப்பியிருந்தேன் நான் எவ்வளோண்டு சொல்லவும் இல்லை அவள் காசு இன்னும் அனுப்பவும் இல்லை ஆனால் இனியில்ன்ற ஒரு நம்பிக்கையான ஆள் சரிதானே அப்போ அவள் சொன்ன உடனே நான் இது எந்த காசை கொடுத்து எடுத்தேன் அப்போ டிவிக்கு 50,000 ரூபா அப்படி மட்டமா 50,000 அதில் மிஞ்சினதுக்கு அப்படியே அங்கே உடுப்படுத்துது எவ்வளோ 6,500 50,000 சரிதானே 50,000 அப்போ அந்த அக்காவுக்கு என்ன சொல்ல விரும்புகிறீங்க பெரிய நன்றி அக்காண்ட வாட்ஸ்அப் நம்பர் வந்து கடைசி 809 சரிதானே அதே மாதிரி இன்னும் ஒரு ஆள் தான் போட்டி போட்டவர் தானும் உங்களுக்கு டிவி எடுத்து தரப்போகிறோம் பின்ன நான் கதையை எப்படி முடிச்சு விட்டேன் தெரியுமோ சான்ஸை விடக்கூடாதானே எங்களோட பேருக்கு வர நாங்கள் விடக்கூடாதானே அப்போ நான் சொன்னேன் அந்த ஆளுக்கு டிவி ஒரு ஆள் எடுத்துக்கோன்னு சொல்லிட்டு அதாவது நீங்கள் அந்த சைக்கிள் எடுத்துக்கோ சொல்லி அப்போ பின்ன சொன்னார் எவ்வளோ வேணும்னு நான் சொன்னேன் புதுசு இல்லை தானே அந்த ஆளையும் நோ அடிக்கக்கூடாது நாங்களும் நோக்கூடாது அப்போ நான் புதுசு இல்லை தானே செகண்ட் ஹேண்டாக ஒரு 25 ரூபா முடியுமான்ட்டு லண்டனு இந்த அனிசியாவோ அபினுகா எஸ்விகா அபினுகான்னு சொல்லி சரியா அவே லண்டன் இவரும் லண்டன் சரியா இவர் வந்து சுதான்னான்னு சொல்லி லண்டனில் இருக்கிறார் இவர்கிட்ட வாட்ஸ்அப் நம்பர் வந்து 673 அப்போ ஆளும் இன்னும் காசு அனுப்பல ஆனால் அனுப்புவார் அவரும் தங்க போன மனுஷன் சரியா அப்போ அவர் வந்து 26,000 கொடுக்க சொல்லி நாங்கள் 26,000 உங்களுக்கு இப்போ தந்தால் ஆள் புறையினா போடுவார் சரிதானே அதில் பிரச்சனை இல்லை அப்போ 2 பேருக்கும் என்ன சொல்கிறீர்கள் செய்த உதவி பெரிய நன்றி சரி ஓகே சந்தோஷம் நன்றியா சொல்லிவிடும் மாமா அது கிடக்கு நன்றியா சொல்லிவிடும் அது கிடக்கு சரி அப்போ சைக்கிள் அடே கோதாரி ஐயோ உன்னிட்டே இல்லையா அது இப்போ இல்லாட்டி விடுங்க ஐயா என்னடா கிடக்கணும் மேடம் வண்டி அங்கே இருந்து அதுதான் நல்லா அப்படி இல்லை அலுவலை சுட முடிச்சுட்டா சோழி இல்லை விளங்குதோ ஓ சரியோ அப்போ நீ இங்கே வீடியோ பார்த்துட்டு வந்து சைக்கிள்காரன் கூட தாண்டு கேட்பான் ஆனால் முடிஞ்சா இருக்கும் சரி எதுனுங்கோ ஆமாம் பண்ணும் 20 சரியோ இல்லை எவ்வளோ 25 25 அப்போ இது சைக்கிளுக்கு சரியா அப்போ சைக்கிளுக்கு நீங்கள் டயர் அண்ட் டிப்பையும் போட்டுவிட்டு அதை ஒடுத்துறீங்க ஒரு தான் கொடுக்க கூட மட்டஞ்சு பார்த்தியே கண்ட நீங்கள் எமே அடிய கல்லுகள் குடிக்க வேணாண்டு நாள் சொல்லிக்கோ நிற்கிறேன் சரி குடியுங்க ஆனால் வீட்டே இருங்க சரியா சரி கிருஷ்ணாட சொல்லி எல்லாம் நிப்பாட்டுறேன் சரி ரக நிப்பாட்ட முடியும் சரி நீங்கள் நிப்பாட கொஞ்சம் சரி உடம்பு குடிச்சா சரி சரி கொஞ்சம் குறையுங்க அப்படியே சுற்றி வேலை இது வந்துட்டு சரி கொஞ்சம் குறையுங்க சரியா சரியா அப்போ நான் போட்டு வரேண்ணா கவனமா அக்கி நீ நான் கழட்டேன் போகிறேன் கழட்டுறேன் இங்கே இதுக்கு உள்ளுக்கு எங்கே வைக்க டிவியை நான் உள்ளுக்கு வைக்கணும் சரி நீ அப்போ இதில் உள்ளூர் ஆனால் இனி விலைக்குள்ளே அந்த சட்டையை போட்டுக்கிட்டு நிற்கணும் சட்டையை தூரம் போட்டுனா போட்டுன்னு போகணும் சரி என்ன அப்போ ஓகே அப்போ நாங்கள் முடிச்சுக்கொள்வோம் மறுபடியுமாக சந்தோஷம் என்ன சொல்கிற வந்து மேலே சந்தோஷமாக இருக்குது முன்னாள் வாரம் இன்றைக்கு திருப்பி வந்து இதெல்லாம் வாங்கி தரேன் சைக்கிளும் பண்ணியாச்சு டிவியும் பண்ணியாச்சு சரி தானே ரைட் அப்புறம் சந்திப்போம் சரி சரி ஓகே நாங்கள் மிச்சம் 15,000 மந்த்லி வருமா தான் சரியா ஓகே வேறு இடத்துல எனக்கு அடித்தா சரி ஓகே ஸோ இந்த வீடியோ சம்மந்தமாக கருத்துக்களை மறக்க கமெண்ட் பண்ணுங்கள் இன்னும் ஒரு வீடியோ சந்திப்போம்.